ஸோ ஆஃப்டர் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸோட ப்ராப்ளம்ஸு ப்ரொஜெக்டைல் மோஷன் பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி we are going to see. Relative velocity. Okay, so relative motion, basically relative motion we are going to see. Concept of relative motion. Okay, see இப்போ நம்ம வந்து இப்போது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோன்னு எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஸோ நம்ம பஸ்ஸு வந்து let it be something like this one. இது நம்மளோட பஸ்ஸு. ஓகே, நம்மளோட பஸ்ஸு வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து போகுது. let it be v ஸ்பீடு. ஓகேவா? இப்போ இங்கே இருக்க நம்ம உள்ளே இருக்கிறது வந்து நம்பர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஆப்போசிட்டில் என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்டில் there is another bus which is coming towards us. நம்மளை பார்த்து வருது. is observer A, this is observer B. ஓகே, ரெண்டு பஸ் இருக்குப்பா, பஸ் ஏ பஸ் பின்னு வச்சுக்கலாம். பஸ் ஏ வந்து ரைட்டு பார்த்து வருது, பஸ் பி என்ன ஆகுது, லெஃப்ட் பார்த்து போகுது. இப்போ ஜென்ரலாக ஒரு கொஷின் வரும், என்ன அப்படின்னா, பஸ் ஏல இருக்கிறவங்க பஸ் பியை பார்த்தா அந்த பஸ் பி எவ்வளோ ஸ்பீடில் வரும். அகெயின் ஐ வில் ரிப்பீட், நான் பஸ் ஏல இருக்கிறேன், பஸ் ஏலேருந்து பஸ் பியை பார்க்குறேன். ஓகே, நான் பஸ் ஏலேருந்து பஸ் பியை பார்த்தேன்னா அந்த பஸ் பி எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் வரும். கரெக்டாக? இது நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய சுச்சுவேஷன்ஸில் டெய்லி ரோடை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு வெஹிக்கிளில் போனாலும் நீங்கள் ஒரு நீங்கள் ஸ்ட்ரைட் பார்த்து யூ ஆர் கோயிங் மீன்ஸ் உங்களை ஆப்போசிட் எண்டில் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. ஓகே, இல்லைனா உங்களை தாண்டி சில பேர் போவாங்க. ஸோ நீங்கள் சில பேர் ஓவர் டேக் பண்ணி போவீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து அப்சர்வர் ஏ, நான் தான் அப்சர்வர் ஏ, அப்சர்வர் பி வந்து ஃப்ரண்ட்லேருந்து வந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் அப்சர்வர் ஏ, அப்சர்வர் பியை பார்த்தா என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். புரியுதா என்னோடய கொஸ்டின்னு? ஸோ நீங்கள் நிறைய டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், இந்த ஃப்ரண்ட்டில் வருது இல்லையா ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸு ரொம்ப வேகமாக வர மாதிரி தெரியும். ஓகே, ஜென்ரலாக இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சரி, இங்கே வந்து என்னென்னா ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு அப்சர்வர் வந்து கிரவுண்டில் இருப்பார். இது வந்து அப்சர்வர் இன் கிரவுண்டு, அப்சர்வர் வந்து ஒருத்தர் கிரவுண்டில் இருப்பார். இப்போ அதே மாதிரி அப்சர்வர் ஏ, அப்சர்வர் பி இஸ் தேர். ஓகே, இப்போ கொஷின்ஸ் நம்ம என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராப்ளம் இஸ் வெரி கிளியர். நான் ஏலேருந்து பியை பார்க்கும்போது பி என்ன ஸ்பீடில் வரும், அதே மாதிரி அப்சர்வர் பி சொல்லுவார், நான் பிலேருந்து ஏயை பார்த்தா அது எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அப்சர்வர் ஏ அதாவது விஏபின்னு எழுதியிருக்கேன். கரெக்டாக? விஏபி அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, velocity of A with respect to B. ஓகே, velocity of A with respect to B ன்னு அர்த்தம். அந்த A கார் B கார் இருக்கு இல்லையா, அந்த velocity of car A with respect to B. அதாவது இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். velocity of கார் பஸ்ஸுன்னு எடுத்துக்கலாம், இல்லை கார். ஸோ velocity of car A as seen by observer in car B. Okay, velocity of car A as seen by the observer in car B.
ஸோ பியில் இருக்கவர் ஏயை பார்த்தா என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். வி வெக்டார் இஸ் ஏபினா ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நம்ம இப்போ போக வேண்டாம். நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று என்னென்னா, இங்கே 3 பேர் எப்போவுமே இருப்பாங்க. ஒரு அப்சர்வர் எப்போவுமே கிரவுண்டில் இருப்பார். இன்னொரு அப்சர்வர் வந்து ஒருத்தர் 2 பேர் மூவ் ஆகிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் என்னவாக இருப்பார், அந்த காருக்குள்ளே ஒருத்தர், கார் பிக்குள்ளே ஒருத்தர். ஓகே, ஸோ இதில் வந்து சில நொட்டேஷன்ஸ், ஒரு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் என்ன எழுதியிருக்கேன், நான் விஏபி வெக்டார்னு எழுதியிருக்கேன். இப்போ இஃப் ஐ ரைட் சம்திங் லைக் விபிஏ, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ விபிஏ எழுதுனா அப்படின்னா velocity of car B with respect to car A. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம், velocity of car B as seen by ன்னு சொல்லலாம், இல்லை noted by or measured by. நான் என்ன சிம்பிளாக என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னா as seen by அப்படின்னு எழுதியிருக்கேன், or as observed by ன்னு கூட சொல்லலாம். as observed by the observer in car A. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? see to recall, 3 பேர் will be there. ஒரு கார் மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் ரைட்டு, கார் பி வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து மூவ் பண்ணுது. 2 இதுலையுமே ஒரு அப்சர்வர் இருக்காங்க. கார் ஏல ஒரு அப்சர்வர், கார் பியில் ஒரு அப்சர்வர், 3ஆவதாக ஒருத்தர் கிரவுண்டில் இருக்கார். இந்த 3ஆவதாக கிரவுண்டில் இருக்கிறவருக்கு என்ன வேலைன்றதை நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நான் ஐ வில் லெட் யூ நோ. இந்த 3ஆவதாக இருக்கவர் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்றத, கிரவுண்டில் இருக்கவர் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் ஏ, கார் பி 2 பேர்லேயும் அப்சர்வர் இருக்காங்க, கிரவுண்டில் ஒரு அப்சர்வர். இப்போது முக்கியமான டேர்ம்ஸ் என்னது, விஏபி வெக்டார், விபிஏ வெக்டார். புரியுதா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவுக்கு போகலாம். விஏ, அதாவது நம்மளோட ப்ராப்ளமையும் நான் சொல்லிட்டேன். ஏ பியை பார்த்தா என்ன ஸ்பீடில் இருக்கும், கார் ஏல இருக்கிறவன் கார் பியை பார்த்தா அவனுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும், அதே மாதிரி கார் பியில் இருக்கிறவன் கார் ஏ பார்த்தா அவனுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும். புரியுதா பாயிண்ட்டு? ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். விபிஏன், அதாவது விஏபின்னு எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம், ட்ரை பண்ணுங்கள், ரீகால் பண்ண. பியில் இருக்கிற ஒருத்தன் ஏயை பார்த்தனா என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்றது இது சொல்லும். நான் ஆரோ போட்டிருக்கேன் பாருங்கள், சும்மா கீழே. பியில் இருக்கிறவன் ஏயை பார்த்தானா என்ன வெலாசிட்டி தெரியும். புரியுதா? இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். புரியுதா ஃபார்முலா? அதே மாதிரி இஃப் ஐ ரைட், இப்போ விபிஏ வெக்டார் அப்படின்னு எழுதுனா இதுக்கு என்ன அர்த்தம், விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார். கரெக்டா? விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார். ரைட். ஸோ இப்போ ஒரு கொஷின் வரும், வாட் இஸ் திஸ் விஏ வெக்டார் அண்ட் வாட் இஸ் திஸ் விபி வெக்டார்? ஓகே, விஏன்றது என்னென்னா, நான் ஒருத்தர் சொன்ன பாருங்கள், கிரவுண்டில் ஒருத்தர் இருக்காருன்னு, அந்த கிரவுண்டில் இருக்கிறோட ரோல் என்னன்றது இப்போ தெரியும் உங்களுக்கு. விஏ வெக்டார்னா velocity of car A with respect to observer in ground. புரியுதா? கிரவுண்டில் இருக்க அப்சர்வர் வந்து கார் ஏயை பார்த்தா என்ன ஸ்பீட் தெரியும் அப்படின்றதான். இல்லை இதை இப்படியும் சொல்லலாம், velocity of car A measured or seen by observer in ground. அதே VB வெக்டார்ன்றது என்னது? what is VB vector? Velocity of car B
with respect to observer in ground. இல்ல வேற விதமா நீங்க எப்படி சொல்லலாம், velocity of car B measured by the observer in ground அப்படியே சொல்லலாம். கரெக்டா? இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவான், அப்சல்யூட் வெலாசிட்டின்னு சொல்லுவான். ஓகே, அதையும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்சல்யூட் வெலாசிட்டினால அது யாரை மீன் பண்ணும், நான் ஜஸ்ட்டு இங்கே மட்டும் எழுதுகிறேன், விஏக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் வெலாசிட்டி, ஓகே, அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் கார் பி அப்படின்னு சொல்லுவான். absolute velocity of car B. அப்பனா என்ன அர்த்தம், velocity absolute velocity of car B னா velocity of B with respect measured with respect to observer in ground. groundல இருக்கிறவன் பார்த்து சொன்ன velocity அது. ஓகேவா? so that is the point. ரைட்டா? சரி, இப்போ இதை எப்படி ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த இதுக்கு வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கான். இதை நான் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் erase this one. சரி, இங்கே நம்மளுக்கு வந்து 2 கார் இருக்குது. ரைட்டா? இது ஒரு கார், இது ஒரு கார். 2 காருமே டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து மூவ் பண்ணுது. எப்படி மூவ் பண்ணுது? 2 காருமே டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து மூவ் பண்ணுது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ இந்த கார் வந்து v1 வெக்டார் எழுதுனா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வெக்டார்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். எந்த ஒரு வெக்டாரையும் மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். ஸோ v1 இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து மூவ் பண்ணுது. நான் பாசிட்டிவ் ப்ளஸ் ஐ கேப் எடுத்துக்கிறேன். v2 வெக்டார் எப்படி இருக்கும்? v2 ஐ கேப். கரெக்டா? இது வந்து கார் இதுக்கு கார் 1ன்னு பேர் வச்சலாம். இது கார் 2, இதுவும் 1, இதுவும் 2. சரி, ஃபஸ்ட்டு மேலே உள்ள ப்ராப்ளமாக பார்க்கலாம். இது ஒரு தனி ப்ராப்ளம், இது ஒரு தனி ப்ராப்ளமாக பார்க்கலாம். ஸோ v1 வெக்டார் டுவர்ட்ஸ் ரைட், v2 வெக்டார் ஆல்சோ டுவர்ட்ஸ் ரைட். இப்போ என்ன கொஷின் கேட்பான் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. இப்போ நான் இப்படி எழுதியிருக்கேன்ல, v வெக்டார் 1 2ன்னு, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். 2ல் இருந்து நான் 1ஐ பார்க்குறேன். அதாவது கார் 2ல் இருந்து நான் 1ஐ பார்த்தா 1ஓட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? கொஷின் புரியுதா? 2லேருந்து 1ஐ பார்த்தோன்னா 1ஓட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஸோ 2ல் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு 1ஐ பார்க்குறான். அப்போ நான் இந்த ஃபார்முலா எப்படி வரும்? திஸ் இஸ் த ஃபார்முலா. கரெக்டா? ஸோ வாட் இஸ் v1 வெக்டர்? v I கேப். கரெக்டா? இதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டா இல்லையா? இதை நீங்கள் ஐ கேப்பை மட்டும் காமனாக வெளில எடுத்திங்கன்னா யூ கேன் ரைட் as what? இப்படி எழுதலாமா? யா, we can write v21 வெக்டார். இதை எப்படி எழுதலாம்? இதுக்கு என்ன அர்த்தம்? 1ல் இருக்கிறவன் 2ஐ பார்த்தானா என்ன வெலாசிட்டி தெரியும், என்ன வெலாசிட்டி மெஷர் பண்ணுவான் அப்படின்றது அர்த்தம். இங்கே என்னென்னா கொஷினில் வந்து இங்கே v1 வெக்டார் v2 வெக்டார்னு கொடுத்துருக்கான் இல்லையா? நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தனியாக மேலே எழுதியிருக்கேன்ல, அந்த மேலே எழுதுனது எல்லாமே என்னது? வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. அதை மறந்துடக்கூடாது. ஸோ இதில் நான் என்ன எழுதணும்? v2 மைனஸ் v1. இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். v2 மைனஸ் v1 ஹோல் ஐ கேப்னு வருமா? ஹோல் ஐ கேப் we will get. ரைட்டா? 1ல் இருக்கிறவன் 2ஐ பார்த்தானா இந்த வெலாசிட்டி தெரியும். ரைட்டா? சரி, இப்போ இதே இடத்துல இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது இங்கே v1 v2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரெண்டுமே என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. அப்போ என்ன பண்ணணும்? v1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. ஸோ v1 ஐ கேப். இப்போ v2 வெக்டாரை எப்படி எழுதலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கா? அப்போ நான் என்ன எழுதலாம்?
நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கனால மைனஸ் வி டு ஐ கேப் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம் என்னென்னா 1 2 2ல் இருக்கிறவன் 1 பார்த்தானா என்ன வெலாசிட்டியில் அது போகிற மாதிரி தெரியும் அப்படின்னா யா. ஸோ வாட் வி வில் கெட், இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதே மாதிரி v21 வெக்டர் v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா we will get answer as this one. சரி, இதுலேருந்து என்ன தெரியுது? what conclusion we can make? see, இப்போ இது பாருங்கள், நல்லா கவனிங்க. ரெண்டு பஸ்ஸுமே வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்தா மூவ் பண்ணுது, சேம் டைரக்ஷனில் மூவ் பண்ணுதா? அப்போ நடுவில் இங்கே என்ன வருது? மைனஸ் வருது. இப்போ 1ல் இருக்கிறவன் இப்போது v வெக்டார் 2 1 எழுதியிருக்கேன். ஸோ 1ல் இருந்து 2 பார்க்குறான் ஒருத்தன், 1லேருந்து 2 பார்க்குறான். அப்போது வெலாசிட்டி என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. ஸோ வெலாசிட்டி வில் பி லெஸ் பேசிக்கலி. ஆனால் நல்லா கவனிங்க, இதே வெலாசிட்டி 2 1 பாருங்கள், 2 1ல் இதே இந்த கேஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணி வரும்போது வெலாசிட்டி என்ன ஆகுது? இங்கே ஆட் ஆகுது. தெரியுதா? புரியுதா இல்லையா? ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக கொடுக்குறேன், நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ an எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இது இந்த கார் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து 1 meters per second மூவ் ஆகுது. இந்த கார் என்ன ஆகுது? 2 meters per second ரைட்டை பார்த்து மூவ் பண்ணுது. ஸோ இது கார் ஏ, திஸ் இஸ் கார் பி. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, வாட் இஸ் விஏபி? பியில் இருக்கவங்க ஏயை பார்த்தானா எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வெயிட் ஏல இருக்கிறவங்க பியை பார்த்தா என்ன ஸ்பீடு தெரியும்? இதில் இப்போ இந்த வெலாசிட்டி எல்லாமே கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ணுது. இந்த 1 meters per second 2 meters per second கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ வாட் இஸ் விஏ இயர்? இயர் விஏ இஸ் 1 ஐ கேப். விபின்றது என்னது? ரெண்டு பேருமே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து தான் போகிறாங்க, அதனால் ப்ளஸ் ஐ கேப் தான் போடுறேன், ப்ளஸ்ஸு தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 ஐ கேப் மைனஸ் ஐ கேப். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? விபிஏ பார்க்கும்போது ஏல இருக்கவங்க பிஏ பார்த்தானா அது எந்த டைரெக்ஷனில் போகுது? 1 ஐ கேப்னு எனக்கு ஆன்சர் வந்துருக்கு. தட் இஸ் 1 meters per second டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து மூவ் பண்ணுது. ஏல இருக்கிறவன் பிஏ பார்க்குறான், ஏல இருக்கிறவன் பிஏ பார்த்தானா 1 meters per second ரைட்டு போகிற மாதிரி தெரியும். யாருக்கு? ஏலேருந்து பிஏ பார்க்கும்போது. இதே விஏபி பார்க்குறேன். ஓகே, ஸோ விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார், இதுக்கு என்ன வரும்? மைனஸ் ஐ கேப்னு வருது. இதுலேருந்து என்ன சொல்லலாம்? பியில் இருக்கிறவன் ஏயை பார்த்தானா மைனஸ் டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து 1 meters per second போகிற மாதிரி தெரியும். புரியுதா? பியில் இருக்கவன் ஏயை பார்த்தானா ஏ வந்து 1 மைனஸ்னால் நெகட்டிவ் டைரக்ஷன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிற மாதிரி தெரியும், பின்னாடி போகிற மாதிரி தெரியும். இங்கே பியில் இருக்கவன் ஏயை பார்த்தானா பின்னாடி போகிற மாதிரி தெரியும். புரியுதா? ரைட். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? வெலாசிட்டி சப்ராக்ட் ஆகிருக்கா? இங்கேயும் சப்ராக்ஷன், இங்கேயும் சப்ராக்ஷன், 1ன்னு வருது. இதை சிம்பிளாக இப்படி எடுத்துக்கலாம். இது ப்ராப்ளம் ஏ. ஸோ இதே வி வந்து 1 meters per second இப்படி போகுது. பி வந்து என்ன? வி வந்து 2 meters per second லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து போகுது. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர் அண்ட் ஃபிசிக்கலி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் ட்ரைங் டு சே. ஸோ விஏ வெக்டார் என்ன வருது? +1 ஐ கேப், ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து போகுது. விபி வெக்டார் என்ன வரும்? -2 ஐ கேப். கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விஏபி வெக்டார். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு?
So I cap minus of minus I cap. அப்போ என்ன ஆன்சர் வரும்? எனக்கு 3 I cap ஆட் ஆகிருக்கு உள்ள. See, இங்கே ஒரு மைனஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ தே வில் ஆட் வித் I cap. ஸோ 2 I cap ப்ளஸ் I cap வந்துன்னா 3 I capனு வருது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் BA, ஏலேருந்து பிஏ பார்க்குற வெலாசிட்டி இது. ஸோ என்ன வருது நம்மளுக்கு? பியில் இருந்து ஏயை பார்க்கும்போது தட் இஸ் இப்படி வருதா? ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வரும்போது வெலாசிட்டி என்ன இருக்குது? கூடி இருக்குது, ஆட் ஆகிருக்கு, ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே 1 I capனு வந்துச்சு, இங்கே என்ன வருது? 3 I capனு வருது. புரியுதா ப்ராப்ளமு? ரைட். சரி, இப்போ இங்கே கவனிங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? நீங்கள் பியில் இருக்கிறவன் இது ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம். வி வெக்டர் ஏபி அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ பியில் இருக்கவன் ஏயை பார்த்தானா என்ன ஆகுது? ஏ வந்து 3 I cap டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து 3 I cap டைரக்ஷனில் மூவ் ஆகி வருது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது பியில் இருக்கிறவன் ஏயை பார்க்குறான், ஏ வந்து எப்படி மூவ் ஆகுது? 3 I cap டைரக்ஷன் வெலாசிட்டி மீட்டர்ஸ் பர் செகண்டோட மூவ் ஆகி வருதுன்றது மாதிரி அர்த்தம். இது மீட்டர்ஸ் பர் செகண்ட், இது மீட்டர்ஸ் பர் செகண்ட். அதே ஏல இருக்கிறவன் பியை பார்க்குறான், ஏல இருக்கிறவன் பியை பார்த்தான் அப்படின்னா நம்மளுக்கு -3 I capனு வருது. தட் மீன்ஸ் ஏல இருக்கவன் பியை பார்க்கும்போது பி எப்படி மூவ் ஆகுது? -3 I cap, that is it's moving towards left with a velocity of 3 meters per second. பேசிக்காக உங்களுக்கு ப்ராப்ளம் புரியுதா? தட்ஸ் ஆல் அபவுட் ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டியோட இதோட பேசிக்ஸ் வந்து இது தான். ஓகே, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ரெண்டு கேஸ்லையுமே நோட் பண்ணி பார்த்தீங்களா? விபிஏ வெக்டாரும் விஏபி வெக்டாரும் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். தட் இஸ் நத்திங் பட் வாட்? ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கா? இப்போ நீங்கள் விஏபி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா விபிஏ என்னவாக இருக்கும்? மைனஸ் ஆஃப் தட். இங்கேயும் அதே தான், ரெண்டு பேருக்குமே ரிலேஷன் வந்து ஒரு நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கே என்ன நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் விஏபி விபிஏ அண்ட் ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் வந்து ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான். புரியுதா? ரைட். ஸோ விபிஏ வெக்டார் மைனஸ் விஏபி வெக்டார். புரியுதா? ஸோ இது வந்து நம்மளோட பேசிக் ரிலேட்டிவ் மோஷனோட இது. சரி, இப்போ நம்ம வந்து ரிலேட்டிவ் மோஷன் பார்த்தோம். இதிலே வந்து சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சலரேஷனோட ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் குவான்டிட்டியும் டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது கார் ஏ மூவிங் வித் அ ஆக்சலரேஷன் ஆஃப் 1 meters per second square. Car B moving towards right with an acceleration of 2 meters per second square அப்படின்னு கொடுத்துருவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? What you need to do? ஸோ அப்போது நம்ம இது வந்து கார் பி, இங்கே என்ன கேட்பான்னா ஆக்சலரேஷன் ஏபி கண்டுபிடிக்க சொல்லுவான். இப்போ இந்த ஏஏன்னு போட்டிருக்கேன் இல்லையா, தே ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ப்ராப்பராக அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ஏஏன்னு போட்டது வந்து கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ண ஆக்சலரேஷன், அப்சர்வர் இந்த கிரவுண்டு. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் இதை எப்படியே எழுதுவான். புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. பியில் இருக்கவன் ஏயை பார்க்குறான், பியில் இருக்கவன் ஏயை பார்த்தானா ஏ என்ன ஆக்சலரேஷனில் போகும்னு சொல்ல வர்றது. அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் பி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. with respect to
a ரைட்டா. ஸோ இதெல்லாமே ஆக்சலரேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். இதை எப்படி பண்ணலாம்? ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, என்ன கொடுத்துருக்கா? சீதா இஸ் மூவிங் டியூ ஈஸ்ட்டை பார்த்து மூவ் பண்ணுறாங்க சீதா with a velocity of what? 1 meters per second. See, this is so Sita is moving towards what? Due east. இது வந்து நார்த் இல்லையா? this is north, this is west, இது ஈஸ்ட் இல்லையா? இது வந்து சவுத்து. இப்போ சீதா இஸ் மூவிங் டியூ ஈஸ்ட் பார்த்து சீதா இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் வாட்? 1 meters per second. இது வந்து சீதா. வாட் அபவுட் கீதா? கீதா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட். Geeta is moving with a velocity of 2 meters per second. West பார்த்து மூவ் பண்ணுது. வெஸ்ட்னா இட்ஸ் நத்திங் பட் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளமே எப்படி அப்ரோச் பண்ணுறது? அவன் என்ன கேட்குறான்? வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சீதா வித் ரெஸ்பெக்ட் டு கீதா? வித் ரெஸ்பெக்ட் டு கீதானா கீதா சீதாவை பார்த்தா என்ன வெலாசிட்டி தெரியும் அப்படின்னு கேட்குறான். கீதா சீதாவை பார்த்தா என்ன வெலாசிட்டி இருக்கும்? கீதா வந்து சீதாவை பார்க்குறான். அப்போ நான் என்ன எழுதணும்? எஸ்ஜின்னு எழுதலாமா? ஜி சீயிங் எஸ். ஜி இருக்கு இல்லையா? கீதா சீயிங். ஸோ இதை எப்படி எழுதலாம்? இப்போ இங்கே வந்து நல்லா கவனிங்க. சீதா இஸ் மூவிங் டியூ ஈஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் வித் வெலாசிட்டி ஆஃப் 1 meters per second கொடுத்துருக்கான். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வெலாசிட்டி வந்து சீதா மூவ் பண்ணுற வெலாசிட்டி வந்து ஈஸ்ட்டு வித் 1 meters per second கொடுத்துருக்கானா, இங்கே எங்கேயுமே வந்து கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? விஎஸ் வெக்டர் அண்ட் விஜி வெக்டர் ஆர் வெலாசிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? கிரவுண்டு. ஆனால் அதை அவன் சொல்லவே மாட்டான் கொஸ்டினில். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அவன் எதுவுமே சொல்லனா அது கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ண வெலாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ப்ராப்ளம்ஸில். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Vs vector minus Vg vector. Right. So இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு Vs வெக்டாரை எழுதுங்க. Vs வெக்டார் இஸ் நத்திங் பட் 1 i கேப்பா. Vg வெக்டார் என்னது? -2 i கேப். ஏன்னா அது நெகட்டிவ் டைரக்ஷனை பார்த்துருக்கு. தே ஆல் ஆர் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்? 3i கேப். ஸோ கீதாவை பொறுத்த வரைக்கும் சீதா எவ்வளோ ஸ்பீடில் போகுது? +3i கேப். டுவர்ட்ஸ் கீதா வந்து சீதாவை பார்த்து எவ்வளோ ஸ்பீடில் மூவ் பண்ணுறான்? 3 meters per second. இப்போ நல்லா கவனிங்க. இவர் 1 meter டுவர்ட்ஸ் ரைட்டு, இது லெஃப்ட்டு 2 meters per second. ஆனால் கீதாவுக்கு எப்படி தெரியுது? சம் ஆஃப் போத். அதான் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது டேரெக்டாக ஆட் ஆகுதுன்னு சொன்னேன். 1 + 2 என்னது? 3ன்னு வருதுல இங்கே ஆன்சரு. தே கெட் ஆட்ஸ் அப். அதாவது நீங்கள் சில டைம் பார்த்துருப்பீங்க. இப்போது ட்ரெயின் 2 ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 ட்ரெயின் போகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரெயின் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணும்போது. ஏன்னா நம்ம ட்ரெயினுக்குள்ளே நம்ம இருப்போம்ல, அந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளை க்ராஸ் பண்ணுற மாதிரி தோணும். பிகாஸ் த வெலாசிட்டி, உங்களோட வெலாசிட்டியும் அந்த ட்ரெயினோட வெலாசிட்டி என்ன இருக்காங்க? ஆட் ஆகிருக்கு. புரியுதா? ஆனால் என்னது? இப்போது 2 பேருமே சேம் டைரக்ஷனில் போகிறாங்கன்னு வைங்க. போத் ஆர் கோயிங் இன் சேம் டைரக்ஷன். இந்த ட்ரெயின் 2 ட்ரெயினுமே ஒரே டைரக்ஷனில் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ட்ரெயினுமே என்னது? ஸோ இந்த 2 ட்ரெயினுமே சேம் டைரக்ஷனில் பார்த்து மூவ் ஆச்சுன்னா
உங்களுக்கு ஒரு சப்ராக்ஷன் வரும், அந்த மைனஸ் வில் பி தேர். அப்போ வெலாசிட்டி பொறுமையாக போகிற மாதிரி தெரியும், இந்த ட்ரெயினை ஸ்லோவாக ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் இதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ராஸ் பண்ணுற மாதிரி யூ வில் ஃபீல். ஸோ அதுதான் இங்கே பாயிண்ட் டு பி நோட்டட். ரைட்டா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்கான்? A man moves due east with a velocity of 6 meters per second. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டாக என்னென்னு கொடுக்கவே இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டாக இல்லை வேறு எதாவது எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கிரவுண்ட்னே எடுத்துக்கலாம். velocity a man A moves due east with velocity of 6 meters per second and another man B moves in north 30 degree east. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறது? ஃபைண்ட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து என்ன டைரக்ஷனு? நார்த்து. திஸ் ஒன் இஸ் ஈஸ்ட் அண்ட் இந்த டைரக்ஷன் என்னது? வெஸ்ட்டு. இது நம்மளுக்கு சவுத். சரி, மேன் A மூவ்ஸ் டியூ ஈஸ்ட். டியூ ஈஸ்ட்னா ஈஸ்ட்டை பார்த்து நகர்ந்து போகிறார். ஸோ மேன் ஏ வந்து இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். எவ்வளோ? 6 meters per second ஈஸ்ட் பார்த்து போகிறாரு. மேன் பி என்ன பண்ணுறாரு? நார்த் 30 degree ஈஸ்ட். நார்த் 30 degree ஈஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நார்த்தில் இருந்து 30 டிகிரி. இந்த பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? n 30 degree ஈஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கானா? அப்போது இது நார்த்து, இது வந்து நம்மளுக்கு என்னது? ஈஸ்ட்டு. நார்த்தில் இருந்து நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணணும். நார்த்தில் இருந்து ஈஸ்ட்டை பார்த்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும். நார்த்தை பார்த்து ஈஸ்ட் எவ்வளோ ஆங்கிள் மெஷர் பண்ணணும்? 30 டிகிரி. நார்த்துலேருந்து மெஷர் பண்ணணும். தப்பாக பண்ணிவிடுவோம் நிறைய பேர். ஈஸ்ட்லேருந்து மெஷர் பண்ணக்கூடாது ஆங்கிள். நார்த்துலேருந்து 30 ஈஸ்ட்டை பார்த்து. ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி. இப்போ நான் இங்கே இப்படி போடலாம்ல, நார்த்துலேருந்து ஈஸ்ட்டை பார்த்து 30 டிகிரி யார் மூவ் பண்ணுறா? பி. ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏலேருந்து பியை பார்த்தா என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். கொஷின் புரியுதா? வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏல இருக்கிறவன் பியை பார்த்தானா என்ன வெலாசிட்டி வரும் அப்படின்னு சொல்லணும். கொஷின் புரியுதா? ரைட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரெண்டு வெலாசிட்டியுமே வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு கொடுத்துருக்கான். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விஏ வெக்டாரை எழுத ட்ரை பண்ணுவோம். விஏ வெக்டார் என்ன டைரக்ஷனில் இருக்குது? டுவர்ட்ஸ் ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? +6 i cap. +6 i cap. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பி? பி வந்து எப்படி போகுது நம்மளுக்கு? பி வந்து நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் 30 டிகிரியில் போகுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் we need to do. காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணுங்க. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் பி வெக்டாரா? இது எப்படி பிரிக்கலாம்? VA sin 30. காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இல்லைனா போய் நம்ம வெக்டார்ஸ் பிளேலிஸ்ட்டை பாருங்கள், அங்கே யூ கேன் லேர்ன் 30 டிகிரி. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா திஸ் இஸ் I cap, this is j cap. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா VB sin 30 degree I cap, then VB cos 30 degree j cap. இங்கே VBன்றது என்னது நம்மளுக்கு? VB is nothing but 6 meters per second. கொஷினில் கொடுத்துருக்கான். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேசிக்காக காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுதிட்டேன். நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா sin 30 degree is 1/2. cos 30 என்ன வரும்? √3/2 j cap. ஸோ 3i cap plus 3 √3 j cap. Okay, this is VB vector and this is VA vector.
VA vector. கரெக்டா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து find velocity of B with respect to A கேட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். VBA vector. ஸோ VB vector மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம், VA vector. டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 3 minus 6 ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வெக்டார் அடிஷன். இது வந்து யார், ஏ வந்து பியை பார்க்கும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி, ரைட்டா? நம்மளுக்கு இப்படி வந்து ஆன்சர் வருது, கரெக்டா? ஓகே, இப்போ இந்த வெக்டார் அதாவது ஏ வந்து பியை பார்க்கும்போது இந்த வெலாசிட்டி வருது. இதை நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாமா, இந்த வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு? இது ஏ வெக்டார், சாரி இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், இது நம்மளோட நார்த் டைரக்ஷன். பி எந்த டைரக்ஷன் மூவ் ஆச்சு, விபி வந்து இந்த டைரக்ஷன் மூவ் ஆச்சு 30 டிகிரி. ஏ வந்து என்ன டைரக்ஷன் மூவ் ஆச்சு, ஈஸ்ட்டு பார்த்து மூவ் ஆச்சு 6 meters per second விஏ, கரெக்டா? இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது விபிஏ. ஏ வந்து பியை பார்த்தா என்ன வெலாசிட்டி தெரியணும், அது எந்த டைரக்ஷனில் இருக்குது பேசிக்கலி, திஸ் இஸ் -3 அண்ட் திஸ் ஒன் இஸ் எந்த வெலாசிட்டி இருக்குது, ஸோ நான் கரெக்டாக ப்ளாட் பண்ணியிருக்கேன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் விபிஏ வெக்டர். வெக்டார்ஸை எப்படி ப்ளாட் பண்ணணும்னு நம்ம வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். தெரியலாதவங்க வெக்டார்ஸ் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, ரைட்டு. சரி, இதுலேருந்து என்ன தெரியுது, நான் ஏல இருக்கிற ஏ வந்து பியை பார்த்தானா பி எந்த டைரக்ஷனில் போகுது, சம்திங் லைக் இன் திஸ் டைரக்ஷனில் போகிற மாதிரி தெரியும், புரியுதா? திஸ் டைரக்ஷன் ஆரோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள். ஏ வந்து பியை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் திஸ் டைரக்ஷன், புரியுதா? ஸோ தட்ஸ் வாட் த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இதில். ஓகே, ரைட். சரி, அடுத்து இந்த ப்ராப்ளமை எப்படி பண்ணுவீங்க? கார் ஏ ஹேஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் வாட் 2 meters per second square due east and car BA 4 meters per second due north. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஸோ கார் ஏ ஹேஸ் an acceleration due east. ஈஸ்ட் பார்த்து ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குது கார் ஏக்கு, எவ்வளோ? இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து என்னது நம்மளோட நார்த் டைரக்ஷன். ஸோ கார் பி வந்து இங்கே வெலாசிட்டி கேட்கல, இங்கே ஆக்சலரேஷன் கேட்குறோம், அதை கவனிங்க. கார் பி வெக்டார் வந்து மேலே பார்த்து போகுது, நார்த் பார்த்து. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஆக்சலரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம், வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு கொடுத்துட்டோம். அப்போ ஏலேருந்து பியை பார்க்குறோம், ஏலேருந்து பியை பார்த்தா என்ன வெலாசிட்டி தெரியும் அப்படின்றத we need to find, கரெக்டாக? ஸோ ஏபி வெக்டார் என்ன வரும், இது எல்லாமே ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டாக அவங்க கொடுக்கல பாருங்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. கார் ஏபி வெக்டார் இதை நம்ம எப்படி இது பண்ணலாம், கார் பி வெக்டாரை எப்படி ஈக்குவேஷன் எழுதி, சாரி நான் வெலாசிட்டின்னு போட்டிருக்கேன்ப்பா, ஐம் டோட்டலி சாரி. ஆக்சலரேஷன் தான் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் ஏபி வெக்டார் எப்படி இருக்குது, 4j கேப், ஓகேவா? இது வந்து 2i கேப். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, 4j கேப் minus 2i கேப். ஸோ திஸ் இஸ் த ஆக்சலரேஷன் இன் விச் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏலேருந்து பியை பார்க்கும்போது இந்த ஆக்சலரேஷனில் பி போகிற மாதிரி தெரியும். இதை நீங்கள் பிளாட் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். எப்படி பிளாட் பண்ணி பார்க்குறது, இது எந்த டைரக்ஷனில் இருக்கிறத எப்படி பிளாட் பண்ணுவீங்க? திஸ் இஸ் அவர் ஈஸ்ட், திஸ் இஸ் அவர் நார்த். அதாவது இது ஜே கேப் டைரக்ஷன், ப்ளஸ் ஜே கேப், இது ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன். ஸோ இந்த வெக்டாரை பிளாட் பண்ணி பார்க்குறதுனா என்ன அர்த்தம்,
minus 2 I cap plus 4 minus 2. This is our acceleration of B with respect to A. So A ல இருக்கும் B பார்த்தானா B ஓட acceleration இந்த directionல இருக்கிற மாதிரி தெரியும். The direction which is shown. Okay வா இந்த direction. Okay, good. Okay, rain umbrella. மழை பெய்யுது, umbrella we are going to use. Okay, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு rain umbrella problem அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது வந்து எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ரிலேட்டிவ் மோஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் இது. ஒரு ஸ்டாண்டர்டான ரிவர் அம்ப்ரலா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மலையில் போகிறோம். ஓகே, மலையில் நடந்து போகிறோம், மழை பெய்யுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸில் பேசிக்காக என்ன கேட்பேன்னா, நீங்கள் எந்த டைரெக்ஷனில் கொடையை பிடிக்கணும், ஸோ டைரக்ஷன் இன் விச் யூ நீட் டு ஹோல்ட் யுவர் அம்ப்ரலா அப்படின்றதான் கேள்வி. புரியுதா? த டைரக்ஷன் இன் விச் யூ நீட் டு ஹோல்ட் யுவர் அம்ப்ரலா டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ரெயின். நீங்கள் மழையிலேருந்து உங்களை பாதுகாக்க நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கீங்கப்பா, நடந்துகிட்டே இருக்கும்போது மழை மேலே மழை வர்றதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும், உங்கள் மேலே படுறதுலேருந்து தப்பிக்கணும்னா எந்த டைரக்ஷனில் யூ நீட் டு கீப் யுவர் அம்ப்ரலா அப்படின்றது தான் கொஷின். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் பி வெரி கிளியர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கீழே ஒரு டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். இவன் வந்து பர்சன் அட் ரெஸ்ட். இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா பர்சன் அட் மேன் அட் ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். மேன் அட் ரெஸ்ட்டு, மேன் இன் மோஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகரில் கவனித்து பாருங்கள், மேன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறான். அப்போ அவனுக்கு மழை எந்த டைரெக்ஷனில் பெய்யுது? சி, ஒருத்தன் அம்ப்ரலா பிடிச்சிட்டு இப்படி நிற்கிறான், மழை எப்படி பெய்யுது? அவன் பர்சன் ரெஸ்ட்டில் இருக்கும், மழை மேலேருந்து கீழே பார்த்துருக்கா. ஆனால் பர்சன் வந்து நடக்கும்போது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த மேனு, அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷனுக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன ஆகுது, மழை வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷனில் கீழே விழுதா, மழை வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷனில் கீழே விழுது. ஆனால் நகரும்போது, அவன் ரைட்டில் நகரும்போது மழை எந்த டைரெக்ஷனில் விழுற மாதிரி தெரியும் அவனுக்கு அப்படின்னா, மழை இப்படி விழுற மாதிரி தெரியும். ஓகேவா, பாயிண்ட் புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நல்லா கவனிங்க, மழை எந்த டைரெக்ஷனில் பெஞ்சிட்டு இருந்துச்சு? ஓகே, இப்போ எந்த டைரெக்ஷனில் அவன் அம்ப்ரலா வச்சுருக்கான் அப்படின்னா, இந்த கொஞ்சம் இங்கே வந்து அம்ப்ரலாவை நேராக வச்சுருக்கான், பட் இந்த இடத்துல அம்ப்ரலாவை கொஞ்சம் சாய்ச்சி வச்சுருக்கான் பாருங்கள். சாய்ச்சி வச்சா தான் அவனால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அவன் தனியாக நிற்கிறானா, அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவன் அம்ப்ரலாவை வேர்ட்டிக்கலாக வைக்கணும். ஓகே, அம்ப்ரலாவை வேர்ட்டிக்கலாக வைக்கணும். ஆனால் அவன் நடந்துக்கிட்டு போகும்போது அம்ப்ரலாவை அவன் எப்படி வச்சா தான் அவன் மேலே மழை தண்ணி படாதுன்னா கொஞ்சம் சாய்ச்சி வைக்கணும். அப்போ தான் அவன் மேலே மழை தண்ணி படாது, இல்லைனா அவன் மேலே படும். ப்ராப்ளம் புரியுதா? ஸோ எந்த ஆங்கிளில் நீங்கள் அம்ப்ரலாவை ஹோல்ட் பண்ணுவீங்க, எந்த டைரெக்ஷனில் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. டு ப்ரொடெக்ட், இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம்ஸை ஈஸியாக பண்ணலாம். டு ப்ரொடெக்ட் மேன் ஃப்ரம் கெட்டிங் வெட், அவன் ஈரமாகிறதுலேருந்து அவனை எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா, த மேன் நீட் டு ஹோல்ட் த அம்ப்ரலா, hold the umbrella in the direction of, the man need to hold the umbrella in the direction of what? In the direction of VRM. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் VRMனா என்னது. What is VRM? VR vector minus VM vector. புரியுதா? எந்த டைரெக்ஷனில் அவன் அம்ப்ரலா ஹோல்ட் பண்ணணுமா, VRM டைரெக்ஷனை பார்த்து அவன் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும், அவன் வெட்டாக மாட்டான். இதில் விஆரும் விஎம் என்னதுன்னா, ஆர் velocity of
velocity of rain and man with respect to what? ground ல இருந்து மெஷர் பண்ணும்போது உள்ளது. கிரவுண்டில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது ரெயினோட வெலாசிட்டி என்ன, மேனோட வெலாசிட்டி. கிரவுண்டில் இருக்க அப்சர்வர் சொல்லுவோம் இல்லையா, அங்கேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது மேன் எவ்வளோ ஸ்பீடில் நகர்றான், ரெயின் எவ்வளோ எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடில் விழுது அப்படின்றத பார்க்குறது. ஓகே, ஸோ விஆர்எம்ன்றது என்னது? மேன் வந்து ரெயினை பார்க்கும்போது, புரியுதா உங்களுக்கு இது? இப்போ விஆர்எம்னு எழுதுகிறோம், மேனுக்கு ரெயின் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு தான் இது அர்த்தம். விஆர்எம்னா எம் வந்து ஆரை பார்க்கும்போது என்ன டைரெக்ஷன் வெலாசிட்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த விஆர்எம். அந்த டைரெக்ஷனில் அவன் அம்ப்ரெல்லாவை ஹோல்ட் பண்ணணும். ஓகே, எனி டவுட் ஹியர்? ரைட், சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒன்று சால்வ் பண்ணலாம். கவனிங்க, மேன் இஸ் வாக்கிங். இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் தெரிஞ்சால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ப்ராப்ளம் நீங்கள் பண்ணலாம். வி வில் டூ இட். ஓகே, ஃபஸ்ட் டைம் சில பேருக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை யூ கேன் ட்ரை. ஐ ஹவ் கிவன் யூ ஆல் த க்ளூஸ். விஆர்எம் டைரெக்ஷனில் என்ன இருக்கணும், அந்த அம்ப்ரெல்லா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அவன் வெட்டாக மாட்டான். ஓகே, ரைட். ஸோ மேன் இஸ் வாக்கிங் வித் ஹவு மச் ஸ்பீட்? டியூ ஈஸ்ட் பார்த்து ஒருத்தன் மூவ் பண்ணுறான். எவ்வளோ? 3 meters per second. Okay, so rain is falling vertically downwards with a speed of what? Rain எந்த direction flow ஆகுது? vertically downward பார்த்து flow ஆகுது. இது வந்து ரெயினோட வெலாசிட்டி. அகெயின் இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டில் உள்ள வெலாசிட்டி அப்படின்னு கொடுக்க மாட்டான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இது வந்து வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், vertically downward. Find the direction in which the man should hold his umbrella. எந்த டைரெக்ஷனில் அவன் அம்ப்ரெல்லா ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் விஎம், திஸ் இஸ் விஆர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? -4 எழுதலாமா? ஏன்னா vertically downwardன்றது -j. இப்போ விஎம் வெக்டார்ன்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் த மேன் டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து மூவ் பண்ணுறானா, ஈஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? I cap 3 meters per second I cap அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன டைரெக்ஷனில் ஹோல்ட் பண்ணணும் அம்ப்ரெல்லாவை? விஆர்எம், விஆர் மைனஸ் விஎம். ஓகே, ஸோ விஆர் வெக்டார்ன்றது என்னது? -4 ஸோ இந்த டைரெக்ஷனில் -4 -3 I. ஸோ இது வந்து ஒரு மேன் வந்து ரெயினை பார்க்கும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி. மேன் ரெயினை பார்க்கும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி. நான் என்ன சொல்லியிருந்தேன்? he need to hold the camera, he need to hold the umbrella. இந்த டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். டைரக்ஷனில் பார்த்து வச்சாலே போதும். டைரக்ஷன் ஆஃப் விஆர்எம். பட் ஆனால் டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கவனிங்க, திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, இப்போ -4, இங்கே வந்து என்னது நம்மளுக்கு -3 I cap -4 J capன்னு வருதா? ஸோ -3, -4 -3, -4 இது பேசிக்காக எந்த இடத்துல வரும்? இது -3 எக்ஸ் ஆக்சஸில், ஒய் ஆக்சஸில் -4. ஸோ பேசிக்கலி யூ வில் கெட் சம்வேர் இயர். ஓகே, இதுதான் விஆர்எம்மோட டைரக்ஷன். ஓகே, இதில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா போதும். இந்த டைரக்ஷனில் அம்ப்ரெல்லாவை ஹோல்ட் பண்ணணும். அதாவது அவனோட அம்ப்ரெல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த அம்ப்ரெல்லா நீட் டு பி இப்படி இருக்கணும் அவனோட அம்ப்ரெல்லா. புரியுதா? இப்போ என்ன கேட்பானா, எவ்வளோ ஆங்கிளில் நான் டேர்ன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். எவ்வளோ ஆங்கிள் தீட்டாவில் நான் டேர்ன் பண்ணி வைக்கணும், அம்ப்ரெல்லாவை எவ்வளோ தூரம் நான் திருப்பி வைக்கணும் அப்படின்றத கேட்பான்.
அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா தானே, அதாவது ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிக்கல் கேட்பான். அப்போது இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? யா ஸோ எவ்வளோ ஆங்கிள்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது தீட்டானா இதுவும் தீட்டா. ஸோ யூ கேன் ஃபைண்ட், இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா? நான் இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதோட வேல்யூ வந்து -3, திஸோட வேல்யூ -4. ஓகே, யூ கேன் ஃபைண்ட் த tan theta. ஆங்கிள் தானே கேட்குறான், யூ கேன் ஃபைண்ட் த மேக்னிடியூட் இட் செல்ஃப். என்னது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? -3 பை adjacent வந்து -4. மேக்னிடியூடே கண்டுபிடிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே பிரச்சனை இல்லை. 3/4. சி இந்த வேல்யூ நீங்கள் எப்போவே ஞாபகம் வச்சுக்கணும். tan 37 டிகிரின்றது 3/4. ஓகேவா? இது ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸில் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ tan 37 3/4, this shows theta equal to what? 37 degree. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தட் இஸ் பீன் ஆஸ்ட் இன் அம்ப்ரெல்லா, ரெயின் அம்ப்ரெல்லா ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ப்ராப்ளமாக ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யா இந்த ப்ராப்ளமை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம், பட் ஐ வில் ஆல்சோ வில் கைட் யூ. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை படித்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், then we will go with the solution. Okay, so என்ன கொடுத்துருக்கான்? To a man walking at a rate of 3 km/h. so 3 km/h ஒருத்தன் நகர்றான். ஓகே, the rain appears to be falling vertically. அவன் நடக்கும்போது, அதாவது அவன் நடக்கும்போது அந்த ரெயின் எப்படி ஃபால் ஆகுற மாதிரி தெரியுதான்? vertically downward பார்த்து போகிற மாதிரி தெரியுது. அந்த நடக்கிறவனுக்கு, அந்த நடக்கிறான்ல அவனுக்கு எப்படி இருக்குது? vertically downward மாதிரி தெரியுது. when he increases speed to 6 km/h, அவன் 6 km அவராக நடக்கும்போது அந்த ரெயின் எப்படி தெரியுதான்? 45 degree with the vertical. யார் அவனுக்கு? with respect to the appears to meet him கொடுத்துருக்கான் பாருங்கள். appears to meet him, அவனுக்கு அப்படி தெரியுது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை நான் ஃபஸ்ட்டு கிளியராக விஷுவலைஸ் பண்ணிடணும் நம்ம. ஸோ மேன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் நகர்ந்து போகிறான்? மேன் வந்து 3 கிலோமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றுறதுனால மாற்றிக்கலாம், பட் இங்கே வந்து நம்ம km/hலே ஆன்சர் பண்ணலாம். ஸோ யூனிட் அப்படியே வச்சுக்கலாம், யூனிட் இங்கே நம்ம மாற்ற வேண்டாம். இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் நீங்கள் மாற்றிக்கோங்க எஸ்ஐ யூனிட்டில். ஸோ லாஸ்ட்டாக கூட மாற்றிக்கலாம் km/hல. சி km/hல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஃபைனல் ஆன்சர் வில் பி இன் கிலோமீட்டர். ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஸோ பர்சன் வந்து 3 km/hல நடக்கும்போது இது யாரோட ஸ்பீடு? பியோட ஸ்பீடு, சாரி விஎம், மேனோட வெலாசிட்டி. ரெயின் எப்படி தெரியுது அவனுக்கு? ரெயின் வந்து vertically downward மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது, விஆர்எம். மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின் அவனுக்கு எப்படி தெரியுது? vertically downward வர மாதிரி தெரியுது. எவ்வளோ ஸ்பீடு அதை கொடுக்கல, vertically downward மட்டும் கொடுத்துருக்கான். ஆனால் இப்போ அடுத்து என்ன? இப்போ அவன் வந்து நகர்ந்து போகிறான், கரெக்டாக? ஸோ எவ்வளோ ஸ்பீடில் நடந்து போகிறான்? ரைட். ஸோ விஆர்எம் வந்து vertically downward. இது வந்து கேஸ் 1. கொஞ்ச நேரத்தில் அவன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் நடந்து போகிறான்? அவன் வந்து 6 km/hல நடந்து போகிறான். அப்போ என்ன நடக்குது?
vm வந்து அப்போ அவனுக்கு என்னன்னா ரெயின் வந்து என்னது 45 degree with a vertical. ஓகே 45 degree with a verticalக்கு மழை பெய்கிற மாதிரி தெரியுது, இந்த டைரெக்ஷனில் மழை பெய்கிற மாதிரி தெரியுது. அதாவது மழை வந்து இப்படி ஃபாலோ ஆகுது, புரியுதா? இங்கே வந்து அவனுக்கு மழை இப்படி போகிற மாதிரி தெரியுது இந்த ஸ்பீடில் போகும்போது. ஆனால் இப்படி போகும்போது 45 degree with a vertical. இது 45னா இதுவும் 45 degree with a vertical கொடுத்துருக்கான கொஸ்டினில் 45 degree with a vertical. இப்போ என்ன கேட்குறான், வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் த ரெயின் என்னன்னு கேட்குறான். ஸ்பீட் ஆஃப் த ரெயின்னா என்ன அர்த்தம், விஆர் வெக்டார் என்னன்னு கேட்குறான். கொஸ்டின் புரியுதா? 1 second I will repeat. அவன் வந்து 3 km/h போகும்போது அவனுக்கு மழை எப்படி விழுற மாதிரி தெரியுது. அவனுக்கு மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேனு வேர்ட்டிக்கலாக டவுன்வேர்டு. ஆனால் அதே 6 km/h நடக்கும்போது ரெயின் எப்படி ஃபாலோ ஆகிற மாதிரி தெரியுது, 45 degree with a vertical. இவ்வளோ தான் கொடுத்துருக்கான், 45 degree with a vertical. மற்றபடி அவன் எந்த க்ளூவுமே அவன் நம்மளுக்கு கொடுக்கல. ரைட்டா? ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ப்பா. ஓகே, நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பண்ணோம்ல அது வந்து கொஞ்சம் டேரெக்டு, அதுதான் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இருக்கும். இது கொஞ்சம் நம்ம யோசித்து பண்ணணும். நான் இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு அசம்ஷன் பண்ண போகிறேன். இந்த விஆர் வெக்டார் இருக்குது இல்லையா, அது வந்து ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப்னு சொல்லிவிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அசம்ஷன். இப்போ நம்மளோட ஏம் என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் கேட்குறான் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பேசிக்கலி. ஓகே, ஏபி கேட்குறான். ஏபி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் விஆர் வெக்டாரை கண்டுபிடிச்சிருங்க. ஸ்பீடு கேட்டிருக்கான், வெலாசிட்டி தெரியும். ஸ்பீடுன்றது என்னது, வெலாசிட்டியோட மேக்னிடியூடு. ஸோ ரூட் ஆஃப் a² + b². இதான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். நம்ம அதுக்கு பேசிக்காக என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஓகே எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, மழை வந்து வேர்ட்டிக்கலாக பெய்யுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1க்கு நான் அப்ளிகேஷன் இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, ஏபி தெரிஞ்சாலே போதும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ விஆர்எம்மை நம்ம எப்படி எழுதலாம், விஆர்எம் இஸ் ஹேவிங் ஒன்லி வாட் காம்பனண்ட், VRM is having only vertically downward component. Okay, vertically downward தானே இருக்கு. ஆனால் அது என்ன வேல்யூ நான் கொடுக்கல. அப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ vertically downwardன்னு சொல்லிட்டான். ஸோ -j கேப்னு போட போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ விஎம் வெக்டார் என்னது, 3 km/h. இப்போ எல்லாமே km/h தான் எழுதுகிறோம் ஐ கேப். ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்காக ரெயின்ன்றதை நம்ம ஏற்கனவே என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப்னு தெரியும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். விஆர்எம் so what answer we will get, a I cap. so substitute பண்ணிங்க அப்படின்னா -3 I cap you will get -3 wait அதான் ப்ளஸ் பிஜே கேப்னு வரும். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு வருது. கரெக்டாக இல்லையா? நான் என்ன பண்ணேன், நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலாவை போட்டிருக்கேன். இங்கே என்னென்னா இதுலேருந்து என்ன தெரியுது, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் காம்பனன்ட்ஸ் நீட் டு பி ஈக்குவல். வெக்டார்ஸ், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் டுக்கு அதான் அர்த்தம், ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், காம்பனன்ட்ஸ் ஆல்சோ நீட் டு பி ஈக்குவல். இப்போ ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஐ கேப் ஜே கேப் ரெண்டுமே இருக்கா, பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை. அப்போ 0 ஐ கேப் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணலான்னா 0 is equal to a minus 3 minus a equal to b அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். புரியுதா?
என்னால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்க முடியும். இதுலேருந்து என்னால் என்ன சொல்ல முடியும்? a = 3. அதாவது நம்மளோட ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும்னா ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் ஆட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு நான் a வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கேஸ் 1 வச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும்? ரெண்டாவது கேஸில் வந்து விஆர்எம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா சம் ஆங்கிள் 45 டிகிரி மேக் பண்ணுது. ஓகே, அதாவது விஆர்எம் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் அ வெர்டிக்கல். கரெக்டாக 45 டிகிரி. இது எப்போ ஒரு ஆங்கிள் 45 டிகிரி எடுக்கும் அப்படின்னா இது சம் வேல்யூ இருக்கணும். ஓகே, இதோட வேல்யூ ரெண்டுமே நான் என்ன பேர் வைக்கிறேன்னா ஐம் கோயிங் டு கால் இட் கேபிட்டல் பி. இதுவும் பி இருந்தால் தான் என்ன வரும்? நம்மளுக்கு 45 டிகிரி கரெக்டாக எடுக்கும். ஓகே, ஏன்னா அது 45 டிகிரி மேக் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஆர் வெக்டார் மைனஸ் விஎம் வெக்டார். ஸோ விஆர் என்னது? நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3i cap ப்ளஸ் bj cap அண்டு மேனோட வெலாசிட்டி இங்கே என்னது? மேனோட வெலாசிட்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறான்? 6i cap. மேன் வந்து மைனஸ் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து we need to put a minus sign. So minus 3i cap plus bj cap. கரெக்டாக? இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்சர்வேஷன் வச்சு இதை ஆன்சர் பண்ண முடியும். அதாவது விஆர்எம்மோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? நல்லா கவனிங்க. விஆர்எம்மோட டைரக்ஷன் வந்து we are getting something like what? 45 டிகிரி. இது எக்ஸு, திஸ் இஸ் ஒய். கரெக்டாக? இது வந்து விஆர்எம்மோட டைரக்ஷன் 45 டிகிரி எடுக்குதுன்னு சொல்லியிருக்கான். இங்கே க்ளூ என்னென்னா ப்ராப்ளமில் வந்து எப்போ இது மாதிரி ஒரு 43 எடுக்கும்? இப்போ எக்ஸ் ஆக்சஸ் என்னது? -3ன்னு சொல்லியிருக்கானா? நம்ம ஏன்னா விஆர்எம்மில் ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டோம் -3. இப்போ என்னென்னா அப்போ இன்னொரு இது என்னவாக இருக்கணும்? இதுவும் -3 இருந்தால் தானே 45 டிகிரி எடுக்கும். நீங்கள் வெக்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை யோசிச்சு பாருங்கள். எப்போ வந்து 45 டிகிரி எடுக்கும்னா இந்த இதுவும் சேம் வேல்யூ எடுக்கணும். திஸ் -3 அண்ட் திஸ் -3 ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் அப்படி நம்மளுக்கு வரும். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விஆர்எம்மோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? விஆர்எம்மோட வேல்யூ -3i cap -3j cap அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் 45 டிகிரி. கண்டிஷன் ஃபார் 45 டிகிரி திங்க் பண்ணி பாருங்கள். இது கண்டிஷன் ஃபார் 45 டிகிரி. வெக்டார்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு யோசிச்சு பாருங்கள். 45 டிகிரி கண்டிஷன் ஃபார் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ -3ன்னு சொல்ல முடியும். ஸோ ஏவோட வேல்யூ ஏற்கனவே என்ன சொன்னோம்? 3. பியோட வேல்யூ இதுலேருந்து நம்ம என்னால் என்ன சொல்ல முடியுது? -3. ஸோ இதுலேருந்து விஆர் வெக்டாரோட வேல்யூ வந்து 3i cap -3j cap. ஸோ இதோட மேக்னிடியூடுன்றது என்னது? ஸ்பீட் ஆஃப் ரெயின் வந்து √9 + 9. you will have 9√2. sorry 3√2. நம்ம வந்து யூனிட்ஸை மாற்றிருக்கோமா? கிடையாது. ஃபுல்லாக km/h தான் வச்சுருந்தோம். ஸோ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு km/h தான் ஆன்சர் வரணும். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஐ வில் கிவ் அ வெரி ஃபாஸ்ட் ரீகேப். ஸோ 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தான். வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் கேட்டிருந்தான். அந்த பர்சன் வந்து 3 km/h அப்போது விஆர்எம் அதாவது ரெயினோட ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது கேஸ் என்ன சொன்னோன்னா 6 km/h போகும்போது 45 டிகிரி வித் வெர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே க்ளூ விஆர்எம்முக்கு. ஸோ இதை வச்சு அவன் என்ன கேட்டிருக்கான்னா விஆர் வெக்டார் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ விஆர் வெக்டாரை நான் பிகினிங்லேயே அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன். அதோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிச்சாலே போதும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு கேஸை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஏஜேன்னு எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு வேல்யூ, ஏன்னா அது நம்மளுக்கு விஆர்எம் என்னென்னு கொடுக்கல. ஸோ நான் ஏதோ ஏஜேன்னு நான் ஒரு ரஃபாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து நான் நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி மோஷன் ஃபார்முலாவில் போட்டேன்னா
கம்பேர் பண்ணி பார்க்குறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, I காம்பனண்ட் இந்த பக்கம் கிடையாது, ஸோ 0. அதையும் A-3 இந்த பக்கம் இருக்க I காம்பனண்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியும். இது வெக்டாரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுலேருந்து ஏவோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பியோட வேல்யூ -a. பட் பி வந்து we don't know what is that. ஓகே, ஸோ அதனால் அந்த அடுத்த கேஸுக்கு நான் போகும்போது என்ன நான் அப்சர்வ் பண்ணுறேன்னா 45 டிகிரி வித் வெர்டிக்கல் அப்படின்னா, ஸோ விஆர்எம் வந்து 45 டிகிரி வித் வெர்டிக்கல் அப்படின்னா இது எப்போ பாசிபிள்னா, இந்த சைடில் இருக்கிற வேல்யூவும் இந்த சைடில் இருக்க வேல்யூ அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் விஆர்எம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் 45 டிகிரின்னு வரும். இது நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ நான் விஆர்எம்மில் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். விஆர் வெக்டாருக்கு 3i cap ப்ளஸ் bj capன்னு போடுறேன். இது வந்து -6i cap அந்த மேனோட வெலாசிட்டி. ஸோ ஃபைனலாக ஐம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். இதுலேருந்து கூட வந்து நம்ம ஏற்கனவே என்ன அசியூம் பண்ணோம், இது வந்து -3ன்னு இருக்குது. அப்போ இதுவும் என்னவாக இருக்கணும், -3ஆக இருந்தால் தான் ரெண்டு காம்பனண்ட் I கேப்போட காம்பனண்ட்டும் J கேப்போட காம்பனண்ட் ஈக்குவலாக இருந்தால் தான் 45 டிகிரின்னும் போது B வந்து -3ஆக தான் இருக்கணும் அப்படின்றத we are confirming it. அதிலிருந்து நம்ம AB கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோன்னா we are getting the speed 3√2 km/h. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே முக்கியமானது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ரெண்டாவது ப்ராப்ளம் புரியலன்னா திரும்ப இதை வந்து பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் யூ கோ பேக் அண்ட் லேர்ன். ஓகேப்பா, நம்ம இந்த இதில் இந்த ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, ஐ வில் ரிப்ளை. ஓகே, இந்த வீடியோ ஓவர். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே பாய், ஆல் தி பெஸ்ட். இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see a very important and interesting concept called as ரிவர் போட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்விம்மர். ஓகே, ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ரிவர் இருக்காரு, ஸ்விம்மர். ஓகே, இந்த ஸ்விம்மர் வந்து ரிவரை எப்படி கிராஸ் பண்ணி அந்த சைட் போக போகிறார். இப்போ வந்து ரிவரில் தண்ணி ஓடிட்டுருக்கு. ஒரு ஸ்விம்மர் வந்து இந்த பக்கம் கரையிலேருந்து அந்த பக்கம் கரைக்கு எப்படி போக போகிறாரு அப்படின்றது ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் இது. இல்லைனா இப்படியும் சொல்லலாம், போட் வந்து இந்த ஒரு பக்கம் ஒரு ஷோரில் ஒரு கரையில் இருக்குது, இந்த கரையிலேருந்து ஆப்போசிட் கரைக்கு போகிறதுக்கு, ஓகே, அந்த இன்னொரு கரைக்கு போகிறதுக்கு பற்றி படிக்கிறது தான் என்னது திஸ் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்னா, இதுக்கு வந்து நோட்ஸ் வந்து நல்லா நீட்டாக எடுங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம நீட் ரிலேட்டட் ஃபிசிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ப்ராப்ளமுக்கு போகலாம். ஓகே, ஸோ கவனிங்க, இது வந்து ஷோர் ஏ. ஓகே, ஷோர் ஏ மீன்ஸ் வாட், கரை. இது கரை வந்து ஏ த சைட், இந்த கரை பி வந்து அந்த சைட் இருக்குது. நடுவில் வந்து என்ன ஓடுது அப்படின்னா ரிவர். ஓகே, வாட்டர் இஸ் பீன் ஃப்ளோயிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ, ஷோர் ஏ, திஸ் இஸ் ஷோர் பி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு போட் இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்விம்மர் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். நான் இங்கே போட் மாதிரி போட்டிருக்கேன்னா திஸ் இஸ் அ போட். ஓகே, இல்லைனா ஸ்விம்மர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாமே சேம் தான், தேர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த வித் ஆஃப் த ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W இஸ் த வித் ஆஃப் த ரிவர். ஓகே, ஸோ ரெண்டு ஷோர் இருக்குது நம்மளுக்கு, ஏபி. ஸோ வித் ஆஃப் த ரிவர் இஸ் ஏ, W, அந்த ரிவர் இஸ் ஃப்ளோயிங். ஓகே, வாட்டர் இஸ் ஃப்ளோயிங். இப்போ என்னென்னா நம்ம we are the problem solvers இல்லையா? நம்ம எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா we are in the rest, கிரவுண்டில். ப்ராப்ளம் சால்வர் இஸ் அட் த ரெஸ்ட், நம்ம தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, we are in the ஷோர் ஏ, அதாவது கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருந்து நம்ம படிக்கிறோம், அதுதான் மெயினான பாயிண்ட்டு. ஓகே, அப்சர்வர் ரெஸ்ட்டு ஷோர் ஏல ஷோர் பியில் இருக்காரான்றது பிரச்சனை இல்லை. ரெஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம், இனர்ஷியல் ஃப்ரேம்னு அர்த்தம். நீங்கள் ஏற்கனவே இனர்ஷியல் ஃப்ரேம் படிச்சிருப்பீங்க. ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் மீன்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறவரை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லுவோம் இல்லையா? ரைட், சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது அப்படியே லைனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சில டேர்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் அப்படின்னா VR வெக்டார் அப்படின்னு ஒரு velocity I am going to define. இது என்னென்னா velocity of river. River means what? Velocity of water
with respect to ground. Ground னா என்ன அர்த்தம்? our problem solver with respect to ground. அப்சர்வர் வந்து ரெஸ்ட்டில் இருக்காருப்பா, ப்ராப்ளம் சால்வர். ஓகே, ரெஸ்ட்டில் அதுவும் எங்கே இருக்கார்? இன் கிரவுண்டு. எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ப்ராப்ளம் சால்வர். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. இதற்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா, ஆல்சோ கால்டு, திஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கால்டு அப்சல்யூட் வெலாசிட்டி. அப்சல்யூட் ஆர், ஏன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ டேர்ம்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம. ஸோ கால்டு அப்சல்யூட் ஆர் ஆக்சுவல் வெலாசிட்டி. ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். அதாவது கிரவுண்டில் இருக்கிற ஒருத்தன் இந்த ரிவரோட வெலாசிட்டியை பார்த்தானா என்ன வெலாசிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஆர் வெக்டார். ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து விபி வெக்டார். இந்த டேர்மை யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் போட்மேன் ஆர் போட்மேன் கூப்பிடலாம், ஆர் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ground. with respect to ground. Okay, as usual நம்ம அப்சர்வர் இவர் with respect to observer and the rest in the ground, அவரால் velocity of the boat, இந்த போட் போகக்கூடிய velocity measured by this observer. Okay, with respect to ground, also called, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா ப்ராப்ளம்ஸில் பேரை வச்சு தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேர் நம்ம கவனமாக இருக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா absolute or actual velocity. Absolute or actual velocity of boat with respect to what? Ground. Groundல இருந்து பார்க்கறத நம்ம என்ன சொல்கிறோம்? actual or absolute velocity அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக வெரி இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு டேர்ம் சொல்ல போகிறேன். VBR, ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிச்சிருக்கோம்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் VBR? ப்ரீவியஸ் 2 lectures பிஃபோரில் பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. விபிஆர்னால் என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ரிவர்லேருந்து, ரிவர் தண்ணி ஓடிட்டுருக்குல்ல, தண்ணி ஓடிட்டுருக்கிற சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் போட்டை பார்த்தீங்கன்னா என்ன வெலாசிட்டி இருக்குன்றதான் என்னது? வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். விபி வெக்டார் மைனஸ் விஆர் வெக்டார். கரெக்டு தானே? விபி வெக்டார் மைனஸ் விஆர் வெக்டார். ஸோ இந்த இடத்துல இது வந்து என்னது? வெலாசிட்டி ஆஃப் போட் with respect to river. இப்போ ஓடுறது, ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கு, அந்த ரிவர்லேருந்து போட்டோட ஸ்பீடை பார்க்குறேன், போட் எனக்கு என்ன ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் விபிஆர். இதுதான் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இதுக்கு நிறைய பேர் வச்சு கூப்பிடுவான், அந்த பேரில் நம்ம தரவாக இருக்கணும். ஓகே, ஆல்சோ கால்டு இங்கே கால்டுன்னு போட்டுக்கோங்க. ஆல்சோ கால்டு வாட்? 2-3 பேர் இருக்குப்பா. ஓகே, நான் இங்கே எழுதுகிறேன், மேலே எழுதுகிறேன். ஓகே, யா, velocity of அதாவது வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர், இல்லைனா வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர்னு சொல்லலாம். ஆனால் போட்டுனாலும் போட் ஸ்விம்மர் ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்று தான். இன்னொரு பேர் என்ன சொல்கிறான்னா இப்படி சொல்லுவான், வெலாசிட்டி ஆஃப் போட்
with which boatman, see velocity of boat with which boatman steers னா என்னது ஓட்டுறது ஓகே வெலாசிட்டி அந்த படகு ஓட்டுவாங்கல்ல அந்த படகுல ஒருத்தன் உட்காந்துருப்பான் இப்போ போட்டில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன் வித் ரெஸ்பெக்ட் வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டி ஆஃப் போட் வித் விச் போட்மேன் ஸ்டிரர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவான் ஸ்டிரர்ஸ்ன்னு சொல்லுவான் இல்லைன்னா என்ன சொல்லுவான் driving velocity of the boat velocity of boatman with which boatman drivingனு சொல்லுவான் இல்லைனா இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் velocity with which velocity of boat with which boatman roars அப்படின்னு சொல்லுவான் velocity of boat with which இது எல்லாமே பேர் இதில் எதுனாலும் கூப்பிடுவான் ஓகே இன்னொரு விதமாக என்ன கூப்பிடுவான்னா velocity of boat with which the boatman make strokes ஓகே அப்படின்னு கூப்பிடுவான் ஸோ விபிஆருக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரல் பேர் என்னது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஆனால் ப்ராப்ளம்ஸில் எப்படி கூப்பிடுவான்னா வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவான் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் விச் போட்மேன் ஸ்டிரர்ஸ் velocity of boat with which boatman driving velocity of boat with which boatman roars or makes strokes இது மாதிரி கூப்பிடுவோம் ஓகே இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது சரியா ரைட் இதுக்கு என்னென்ன முக்கியமான பேர் ஸ்டாண்டர்டான பேர் வந்து velocity of river with respect to ground also called what absolute or actual velocity of river ன்னு கொடுப்போம் அப்போ என்ன அர்த்தம் is talking about vr vector ரைட்டா ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட் இப்போதைக்கு இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை உணரணும் இப்போ velocity of the river என்ன சொல்லியிருக்கோம் vr ரைட் ஸோ இங்கே இருக்கிற அப்சர்வர் ரிவரை பார்த்தானா அது என்ன வெலாசிட்டியில் போகும் vr வெக்டார் ஸோ ரிவர் வந்து ஒரு பாயிண்ட் கிடையாது ரிவர்ன்றது ஒரு பாயிண்ட்டாக என்ன கிடையாது எல்லா பாயிண்டில் இருக்கக்கூடிய வாட்டருமே எவ்வளோ வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு விஆர் வெலாசிட்டி போயிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் இன் த கிரவுண்ட் ஓகேவா இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இங்கே நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன் விஆர் வெக்டார் டுவர்ட்ஸ் ரைட் எனக்கு தெரியுது வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராப்ளம் சால்வர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே தெரியுது இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் இப்போ என்னென்னா இதை காட்ட போகிறேன் ஓகே விபிஆரை காட்ட போகிறேன் விபிஆர் வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்டாக இந்த ப்ராப்ளம்ஸில் எல்லாமே விபிஆர் வந்து இட் இஸ் விபிஆர் வெக்டார் அப்படின்றது என்னது அதுக்கு என்ன அர்த்தம் velocity of boatman in still water or velocity of boat with respect to river ஸோ ரிவர்லேருந்து போட்டை பார்த்தா இருக்கக்கூடிய வெலாசிட்டி இந்த வெலாசிட்டியில் தான் என்ன பண்ணுவான் போட்மேன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போவான் ட்ரைவ் velocity with which boatman steers velocity with which boatman roars velocity with which boatman strokes இது எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் எப்போவுமே என்னென்னா ஸ்டாண்டர்டான இதுவாக எடுத்துக்கோங்க விபிஆர் வந்து இப்போ நல்லா கவனிங்க இந்த ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்டாகவே போட்மேன் விபிஆர்னு போடுறேன் உடனே உங்கள் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா இந்த வெலாசிட்டியில் தான் வித் ரெஸ்பெக்ட் டு த போட்மேன் இஸ் டிரைவிங் ஓகே இந்த வெலாசிட்டியில் தான் அவன் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் ஓகே ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதுக்கு தாட்ஸ் வரும் ஸோ அதனால தான் ஐ நீட் டு மேக் ஷுர் தட் இந்த வெலாசிட்டி வந்து இட்ஸ் நாட் வித் திஸ் அப்சர்வர் அட் த கிரவுண்டில் இருக்கிறவங்க கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வெலாசிட்டி கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் விஆர் தான் நம்மளோட வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு விபி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு ஆனால் விபிஆர்ன்றது என்னது வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஓகே ரைட்டா ஸோ அதனால் இந்த வெலாசிட்டிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் வெலாசிட்டி ஆஃப் with which he driving ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஐ நீட் டு மேக் கிளியர் ஸோ எண்ட் ஆஃப் டே திஸ் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் ஓகே ரைட்ப்பா ஸோ இப்போ நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த ப்ராப்ளமில் இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா தென் எவ்ரி திங் இஸ் ஈஸி என்ன அப்படின்னா இந்த விபி வெக்டாரை போட்டோம்ல இந்த விபி வெக்டார்ன்றது என்னது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு அஸ் கரெக்டாக நம்ம கிரவுண்ட்லேருந்து பார்க்குற நம்மளுக்கான வெலாசிட்டி விபி வெக்டார் இந்த வெலாசிட்டி தான் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா போட் எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இதானே போட்டோட வெலாசிட்டி என்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தான் விபி வெக்டார் தான் ஸோ போட் எங்கே இருக்குன்றதை டிசைட் பண்ணுறது யார் இந்த வெலாசிட்டி தான் போட் வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கா ரைட்டில் போகுதா லெஃப்ட்டில் போகுதா அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த விபி வெக்டார் ஸோ
VB vector velocity will decide the location of boat from ground. Velocity of boat from ground. அதாவது will decide the location. boat எங்கே இருக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தையை கவனிங்க, லொக்கேஷன். எந்த இடத்துல போட் இருக்கும்னு சொல்கிற போது நம்ம எந்த வெலாசிட்டியை யூஸ் பண்ணணும், VB வெக்டார் தான். ஏன்னா அந்த வெலாசிட்டி தான் போட்டோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் அஸ், தட் இஸ் இன் கிரவுண்டு. தட் இஸ் ஃப்ரம் கிரவுண்டுனா என்ன அர்த்தம், with respect to us, that is with respect to problem solver, ஓகேவா, ரைட். ஸோ இப்போது இது வரைக்கும் டேர்ம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட், அதுக்கப்புறம் we can fastly move. இப்போ நம்ம வந்து சில காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு காம்பனன்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன வெலாசிட்டிஸ்லாம் இருக்குது, சி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிறது பார்க்குறது எக்ஸு, திஸ் இஸ் ஒய். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே எனக்கு என்ன வேணும், கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் ரிக்வயர்ட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ், மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், இது மைனஸ் எக்ஸ், இது இஸ் மைனஸ் ஒய், கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, விஆர் வெக்டார் இருக்கு இல்லையா, இதை எப்படி பிரித்து எழுதலாம் காம்பனன்ட்ஸாக, விஆர்எக்ஸ் ஐ கேப், விஆர்ஒய் ஜே கேப். இதே மாதிரி எப்படி எழுதலாம் விபி வெக்டார், விபிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விபிஒய் ஜே கேப், இப்படி பிரித்து எழுதலாமா? எஸ், வி கேன் செப்பரேட் லைக் திஸ். அதாவது எந்த ஒரு வெக்டாரையும் ஐ கேப்பாகவும் ஜே கேப் காம்பனண்டாகவும் பிரித்து எழுத முடியும். அதே மாதிரி தான் விபிஆரும். விபிஆரை நான் என்ன எழுதலாம், விபி ஆர்எக்ஸ் ஐ கேப், அப்புறம் விபிஆர் ஒய் ஜே கேப். இது மாதிரி காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுத முடியும். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ கவனிங்க, ஒன் செகண்ட் ஐ வில் குவிக்லி ரீகால் ஒன் பாயிண்ட். விஆர்ன்றது என்னது, வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஆர் த ப்ராப்ளம் சால்வர். விபி வெக்டார்ன்றது என்னது, வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் அண்ட் கிரவுண்ட் ஆர் ப்ராப்ளம் சால்வர். இவர் தான் என்ன டிசைட் பண்ணுவார், போட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எந்த வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், விபி வெக்டார், இதை தான் யூஸ் பண்ணுவோம். விபிஆர்ன்றது என்னது, போட்டு வந்து போட்மேன் போட்டுக்குள்ளே இருக்கான்ல, நான் போட்டுக்குள்ளே இருக்கேன்னு வைங்க, நான் போட்டுக்குள்ளே இருக்கிறேன், அந்த போட்டு எவ்வளோ ஸ்பீடில் நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன்றது சொல்கிறது தான் என்னது விபிஆர். போட்மேன் ஒருத்தன் உள்ளே இருப்பான்ல, அவனை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி வந்து விபிஆர், நாட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இது கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் கிடையாது, பட் இவங்க ரெண்டு பேருமே வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். சரி, இப்போது காம்பனன்ட்ஸாக பிரிக்கலாமா? இப்போ வந்து விஆரை வந்து காம்பனண்ட்டாக பிரித்தா என்ன வரும், விஆரை காம்பனண்ட்டாக பிரித்தா என்ன வரும்? See, what is this one? VR vector, right? VR vector, it's entirely in what direction? X-axis மட்டும் தானே இருக்குது. So can I write VR into I cap? இப்போ velocity வந்து only along its VR vector இப்படி தானே இருக்குது, towards right பார்த்து தானே இருக்குது. ஸோ VR vector is equal to VR into I cap நான் எழுத முடியும். ஓகே, இதை வந்து நான் காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டேன். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்கள்ல, எந்த ஒரு வெக்டாரையும் ஐ காம்பனண்ட் ஜே காம்பனண்ட்டாக எழுத முடியும். அது மாதிரி ஜஸ்ட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து இங்கே உள்ள ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நான் விஆர் வெக்டாரை எழுதியிருக்கேன், விஆர் இன்ட்டு ஐ கேப். ஸோ விபி வெக்டாரை எப்படி எழுதலாம், விபி வெக்டார் போகிறதுக்கு முன்னாடி விபிஆரை எழுதிடலாம். விபிஆர் எப்படி வரும், எஸ் விபிஆர் எப்படி வரும்? விபிஆர் எப்படி இருக்குது கவனிங்க. சி, நான் இதை இங்கே சின்ன டயக்ராமாக போடுறேன். இது வந்து விபிஆர், திஸ் இஸ் மை எக்ஸ், பாசிட்டிவ் எக்ஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய், கரெக்டாக. இது வந்து ஆங்கிள் டீட்டா. நல்லா கவனிங்க, இதை காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணனா டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் என்ன வரும், இது என்னது ஒய் இல்லையா. ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது
cos theta வரும் j cap. ஏன் j cap போட்டிருக்கேன்? because it is in projection, it is in positive y. அதே மாதிரி இந்த இது எப்படி இருக்கும்? இந்த இது வந்து மைனஸ், ஏன்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் லெவலில் காம்பனன்ட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நெகட்டிவில் வருது. ஸோ மைனஸ் விபிஆர் சைன் டீட்டா ஜே ஐ கேப். புரியுதாப்பா? ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்? பிகாஸ் த ப்ரொஜெக்ஷன் இட் இஸ் நெகட்டிவ் ஒன். ஏன் சைன் டீட்டா வருது? டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனன்ட் தான் காசு, பட் இது இந்த சைடில் இருக்கனால சைனு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா விபிஆர் வெக்டரை நான் பிரித்து எழுதியிருக்கேன். கரெக்டாக? சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கவனிங்க. இப்போது என்ன பண்ணலான்னா இதையும் கம்பேர் பண்ணலாமா இதோட? வெயிட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? விபிஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விபி வெக்டார் மைனஸ் விஆர் வெக்டார்னு தெரியும் இல்லையா? இதில் வந்து எனக்கு வந்து விபி வெக்டார் வேணும். இப்போ என்னால் விபி வெக்டாரை டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியலப்பா. இங்கே நான் வந்து விபிஆர் வெக்டாரை காமிச்சிருக்கேன், விஆர் வெக்டாரை காமிச்சிருக்கேன், இன்னும் விபியை காமிக்கல. அது சஸ்பென்ஸாகவே இருக்குது. பர்டிகுலர் கேஸ் இப்போது வந்து ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி விபி வெக்டார் வரும். அதனால் விபி வெக்டார் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எப்படி அது விபி வெக்டார் வரும்ன்றது. சரி, இப்போ விபி வெக்டாரை ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம்? இந்த வெக்டார் இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? விஆர் வெக்டார் ப்ளஸ் விபிஆர் வெக்டார். இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்போ இந்த விபி வெக்டாரை நான் என்ன எழுத போகிறேன்? விபி வெக்டாரை நான் என்ன பண்ண போகிறேன்? இதில் எடுத்துகிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும்? விஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விஆர் இன்ட்டு ஐ கேப். விபிஆர் என்ன வரும்? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா விபிஆர் cos j cap minus VBR sin theta I cap. கரெக்டா? ஸோ இதில் வந்து எடுத்து I காம்பனன்ட் J காம்பனன்ட்ஸ் தனித்தனியாக எழுதுனீங்கன்னா இது VR. இங்கே வந்து என்ன இருக்குது? ஒன் செகண்ட், இங்கே ப்ளஸ்ஸு I கேப்பு எழுதுனா என்ன வரும்? sin theta I cap. கரெக்டாக இல்லையா? J cap காம்பனன்ட்ஸ் தனியாக எழுதுனா என்ன வரும்? வெறும் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. கரெக்டா? நல்லா கவனிங்க, இது வந்து என்னோட விபி வெக்டார். இப்போ நான் விபி வெக்டாரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னால் டேரெக்டாக இந்த டயக்ராம்லேருந்து சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியாது. விஆர் வெக்டார் எனக்கு கண்ணில் தெரியுது, விபிஆர் தெரியுது, பட் வேர் இஸ் விபி வெக்டார்? அது ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், விபி வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? விபி வெக்டாரோட எக்ஸ் காம்பனன்ட்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் எக்ஸ் காம்பனன்ட். ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸ் காம்பனன்ட், ஜே கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒய் காம்பனன்ட். ஆல்ரெடி எனக்கு விபி வெக்டார் என்ன தெரியும்? விபி வெக்டார் எனக்கு என்ன தெரியும்? விபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விபிஎக்ஸ் ஐ கேப் விபிஒய் ஜே கேப். கரெக்டாக இல்லையாப்பா? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இது நம்ம டிரைவ் பண்ணது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு விஷயம் தெரியும். இப்போது ஏதோ ஒரு விஷயம் ஃபோர்ஸ் வந்து இல்லை வெலாசிட்டியாக எடுத்துக்கலாம். வெலாசிட்டியை காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன், எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்டு. ஓகே, எக்ஸ் காம்பனண்ட் இப்போ மோஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து ஒரு வெலாசிட்டி, ஏதோ ஒரு வெலாசிட்டின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, இது ஒரு வெலாசிட்டி, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இதோட காம்பனண்ட் இருக்கும் இல்லையா? விஎக்ஸ், இது விஒய். அதாவது ஒரு வெக்டாரை விஎக்ஸாகவும் விஒய் காம்பனண்ட்டாகவும் பிரிக்கிறேன். இந்த இடத்துல என்ன வரும்? வி காஸ் தீட்டான்னு வரும். விஒய் என்ன வரும்? இந்த லென்த் என்ன வரும்? லென்த் மீன்ஸ் தட் காம்பனண்ட் வி சைன் தீட்டான்னு வரும். இந்த வெலாசிட்டி என்ன பண்ணும்? velocity of the object along x direction. இது என்னது? இது velocity of the object along y direction. புரியுதா? காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. ஸோ இப்போ எனக்கு வந்து எக்ஸ் காம்பனண்ட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? விபிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஆர் மைனஸ் விபிஆர் சைன் தீட்டா. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஐ கேப் இருக்குது,
இந்த டேர்ம் vbx மிச்சம் இதை கம்பேர் பண்ணும்போது என்ன வருது vr மைனஸ் ஸோ யா இது என்ன வரும் கம்பேர் பண்ணிங்கன்னா vbr cos theta புரியுதா இல்லையாப்பா ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா வெலாசிட்டியை நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னோட vb வெக்டார் இருக்குல்ல i கேப் காம்பனண்டாகவும் j கேப் காம்பனண்டாகவும் பிரிச்சிட்டேன் என்னோட vb வெக்டார்ன்ற அந்த வெலாசிட்டியை i காம்பனண்டாகவும் j காம்பனண்டாகவும் பிரிச்சிட்டேன் i காம்பனண்ட்ன்றது எக்ஸ் ஆக்சஸில் போகக்கூடிய வெலாசிட்டியை சொல்கிறது எக்ஸ் ஆக்சஸில் போகக்கூடிய வெலாசிட்டி என்னது vr மைனஸ் vbr sin theta y டைரக்ஷனில் போகக்கூடிய வெலாசிட்டி என்னது vbr cos theta புரியுதா இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான நம்மளுக்கான ரிசல்ட் ஓகே அப்பா ரைட் எனி டவுட் டில் நவ் சரி இதை நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து we will move on சரி ரைட் ஸோ இப்போ கவனிங்க அதாவது இங்கே வந்து போட் டிரைவர் வந்து இங்கே இருக்கான் போட் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற போட் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வெலாசிட்டி எத்தனை காம்பனண்ட்டாக பிரிச்சுருக்கேன் எக்ஸ் காம்பனண்ட்டாகவும் ஒய் காம்பனண்ட்டாகவும் பிரிச்சுருக்கேன் இல்லையா ஸோ இப்போ என்னென்னா என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா டைம் டேக்கன் பை த boat to cross the river. Time taken by the river to the time taken by the boat to cross the river. Okay. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கவனிங்க இப்போ போட் கிராஸ் பண்ணுறது நம்ம with respect to what time taken by the boat to cross the river with respect to யார் நம்ம ப்ராப்ளம் சால்வர் தானே நம்ம தானே அதை கண்டுபிடிக்கணும் with respect to ground that is our problem solverக்கு தான் ஓகே ஸோ என்ன இருக்கும் சரி இங்கே இருக்கிற போட்டை இந்த இடத்துக்கு போனோன்னா யார் ஹெல்ப் பண்ணுவா எக்ஸ் காம்பனண்ட் ஹெல்ப் பண்ணுமா ஒய் காம்பனண்ட் ஹெல்ப் பண்ணுமா சி எக்ஸ் காம்பனண்ட்ன்றது ஹாரிசான்டலாக இருக்கிறது வெர்டிக்கலாக இருக்கிறது என்னது ஒய் காம்பனண்ட் தானே ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் சிம்பிளாக இதை பாருங்கள் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் கரெக்டாக ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா டைம் டேக்கன் பை த போட் டு கிராஸ் த ரிவர் ஸோ டைமு போட்டுக்கிட்டேன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் எனக்கு ஒய் ஆக்ஸ் டைரக்ஷனில் கவர் பண்ணணும் சி டைம் டேக்கன் பை த போட் டு கவர் த கிராஸ் த ரிவர் வித் என்னது டபிள்யூ ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் ஒய் டைரக்ஷனில் போட்டு கிராஸ் பண்ணணும்னா டபிள்யூ ஸ்பீடு டைம் இன்சைட் கொண்டு வந்துட்டேன் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் இன் த கிரவுண்ட் with respect to the observer in the ground எந்த காம்பனண்ட் ஹெல்ப் பண்ணும் இந்த காம்பனண்ட் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ vby இதான் கரெக்ட் இதான் என்னது டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் which is equal to what சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் vbr cos theta தீட்டான்றது என்னது angle in which the boatman drives his boat angle at which the boatman drives his boat with respect to what vertical அதாவது verticalக்கு y axisக்கு verticalக்கு எவ்வளோ ஆங்கிளில் தீட்டாவில் அவன் வந்து போட்டை ட்ரைவ் பண்ணுறான்ற சொல்கிறது தான் அந்த தீட்டா ஓகே ரைட் ஸோ இதுதான் டைம் டேக்கன் டு கிராஸ் த போட் இப்போ நல்லா கவனிங்க அதே மாதிரி ட்ரிஃப்ட்டுன்னு சொல்லுவான் அதாவது போட்டு வந்து நல்லா கவனிங்க போட்டு தண்ணி இப்படி ஓடிட்டுருக்கு போட்மேன் வந்து இங்கேருந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகணும் ஆப்போசிட் எண்டுக்கு போகணும் ஏலேருந்து பிக்கு போகணுன்னு சொல்லலை இங்கேருந்து ஜஸ்ட் அவன் அந்த சைட் போகணும் அப்படின்னா என்ன ஆகும் தண்ணி என்ன பண்ணும் தண்ணி வந்து அந்த சைட் புஷ் பண்ணுமா அப்போ என்ன ஆகும்னா போட்மேன் வந்து கொஞ்சம் தள்ளி போய் விழலாம் ஓகே ஸோ ட்ரிஃப்ட்டுன்னு சொல்லுவான் ஓகே நான் இதை எழுதுகிறேன் ட்ரிஃப்ட்டு displacement along x-axis when boatman
boatman reaches the when boatman reaches the opposite shore, அதாவது எதிரில் இருக்கக்கூடிய கரையை ரீச் பண்ணும்போது அவன் என்ன இருக்கும், போட்டு வந்து இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பா, நல்லா கவனிங்க, ஏலேருந்து எக்ஸாக்டாக பிக்கு போயிட்டேன்னு வைங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ட்ரிஃப்ட் வந்து எதுவுமே கிடையாது. ட்ரிஃப்ட்னா என்னது, நான் ஆரம்பித்த இடத்துக்கு எக்ஸாக்டாக எதிர்த்தாப்பில் போய் நின்றுட்டேன், அப்போது ட்ரிஃப்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் சில டைம் எப்படி நடக்கணும், எப்போவுமே இங்கே தான் போகணும்னு கிடையாது. சம்டைம் எக்ஸ் ஆக்சஸில் கொஞ்சம் நகருவோம், ஒன்று இப்படி நகரலாம், இல்லை இப்படி நகரலாம், எக்ஸாக்டாக பியில் போய் ரீச் பண்ண மாட்டோம். அப்போ வந்து ட்ரிஃப்ட்னு ஒரு குவான்டிட்டி வரும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் when the boatman reaches the opposite shore, ஏலேருந்து அந்த சைட் போகிறேன், எக்ஸாக்டாக நான் ஆரம்பித்த ஏக்கு எக்ஸாக்டாக பிக்கு போனால் என்னது, ட்ரிஃப்ட்டு கிடையாது. ஆனால் சம்டைம் நான் இப்படி போகாமல் போட் இங்கே போயிடும், அப்போ இதுதான் ட்ரிஃப்ட்டு. சம்டைம் இந்த சைடு போய் நின்றுச்சுன்னா அது ட்ரிஃப்ட்டு. ஓகே, ஸோ ஒரு கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டா? இப்போ ட்ரிஃப்ட்டுன்றது எதை பேஸ் பண்ணுது, ட்ரிஃப்ட்டுன்றது எஸ்ப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரிஃப்ட்டு இங்கேயும் நம்ம ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைப் பண்ணால் ட்ரிஃப்ட்டுன்றது என்னது, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ட்ரிஃப்ட்டுக்கு வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட், போட் வந்து அந்த ஆப்போசிட் சைடு போகும்போது ஷோர் பிக்கு போகும்போது எவ்வளோ தூரம் விலகி இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ட்ரிஃப்ட்டு. இப்போ drift is equal to distance, this is equal to what, ஸ்பீடு. இப்போ நல்லா கவனிங்க, ட்ரிஃப்ட்ன்றது அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரிஃப்டை சொல்கிறதுக்கு எந்த ஸ்பீடு எனக்கு தேவைப்படும், this speed will be required, that is VR minus VBR sin theta தான் எனக்கு தேவைப்படும். எவ்வளோ டைமு, t டைம். அதாவது இதோட டெஃபினேஷனே என்னது, ஏ சைட்லேருந்து நான் பி சைடுக்கு போகும்போது ஷிஃப்ட் எவ்வளோ நடக்கும் அப்படின்றது கேட்குறான். அது எவ்வளோ டைம் எடுக்குன்றது என்னது, டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் தானே. திஸ் டைம் இஸ் டி இஸ் நத்திங் பட் வாட், டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். ஸோ விஆர் மைனஸ் விபிஆர் சைன் டீட்டா இன்ட்டு டீன்றது என்னது, டீன்றது என்னதுப்பா, ஆல்ரெடி வி காட் என்ன வந்துச்சு, விபிஆர் cos theta. புரியுதா, இதுதான் ஷிஃப்ட்டு, ஷிஃப்ட் கரெக்டாக. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கவனிச்சிட்ருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்ம அடுத்து ஒரு கேஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அப்போ இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, we will discuss. சரிப்பா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும், இந்த 2 ஃபார்முலாஸ் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த 2 ஃபார்முலாஸ் வரத்துக்கு நான் முக்கியமாக யாரை யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போது இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகிறதுக்கு முக்கியமான யார் காரணமாக இருக்கிறா, வெலாசிட்டி ஆஃப் போட் அலாங் ஒய் டைரக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் த போட் அலாங் ஒய் டைரக்ஷன் தான் காரணம். ஆனால் ட்ரிஃப்ட்டுக்கு யார் காரணம், ட்ரிஃப்ட்டுக்கு யாருப்பா காரணம், ட்ரிஃப்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விபிஎக்ஸ் இன்ட்டு டி, வெலாசிட்டி ஆஃப் போட் வித் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இன்ட்டு டைம் டேக்கன். புரியுதா, அப்படி இது ஒர்க் ஆகுது. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு கேஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டயக்ராமை வந்து ஸ்டாண்டர்டாக இந்த டயக்ராம் நம்ம வச்சுக்கலாம், ஒரு கேஸுக்கு எப்படி வருது அப்படின்றத we will discuss. ஸோ அதோட ஃபார்முலாவை இங்கே எழுதிடலாமா, என்ன ஃபார்முலா வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஆர் மைனஸ் விபிஆர் சைன் டீட்டா இன்ட்டு, கரெக்டாக இந்த 2 ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படும், ரைட்டா. இப்போ ஒரு கேஸ் பார்க்கலாம். ரைட்பா. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு மெயினான கேஸ் நம்ம படிப்போம். ஒன்று வந்து என்னென்னா, கண்டிஷன் for boatman
to cross the river in shortest interval of time. அதாவது போட்மேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்? ஏ. எந்த டைரக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணுறான்? வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிக்கல் இஸ் டேக்கிங் an angle theta and he drives his boat. வெர்டிக்கல்ல இருந்து சம் தீட்டா ஆங்கிள் பார்த்து என்ன பண்ணுறான்? அவன் போட்டை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகிறான். ஓகே, ஸோ இப்போ விஆர்ன்றது வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அண்ட் விபின்றது என்னது? வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. இப்போ ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல் ஆஃப் டைம், இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் எப்போ எடுக்கும் அப்படின்னு கேட்குறான். கண்டிஷன் என்ன ஆங்கிள்? பேசிக்கலி வாட் வி நீட் டு ஃபைண்ட் இஸ் என்ன ஆங்கிளில் எனக்கு என்ன ஆகும்? டைம் வில் பி மினிமம் டு கிராஸ் த ரிவர். என்ன ஆங்கிளில் டைம் வில் பி மினிமம் அப்படின்னு கேட்குறான். சரி, ஆல்ரெடி டைமுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? T is equal to W by VBR cos theta. This is the expression நம்மளுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், எப்போ வந்து டைம் வந்து மினிமம் எடுக்கும்? எப்போ டைம் வந்து மினிமம் எடுக்கும்? சி, cos thetaன்றது எப்போவுமே என்னது? cos thetaன்றது ஆல்வேஸ் ஜீரோ. cos thetaவோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்? -1லேருந்து +1 வரைக்கும் வேரி ஆகும். அதிகபட்சம் +1, குறைஞ்சபட்சம் -1. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து டைம் வந்து வித் இஸ் பாசிட்டிவ், விபிஆர்ன்றது பாசிட்டிவ். காஸ் தீட்டா இங்கே வந்து நெகட்டிவ் ஆக முடியாது. காஸ் தீட்டா cannot be நெகட்டிவ் இயர். ஸோ அதனால் காஸ் வந்து என்ன வேல்யூஸ் எடுக்கலாம்? ஜீரோலேருந்து +1 வரைக்கும் தான் அலௌடு. ஏன்னா டைம் நெகட்டிவ் ஆகிடும். டைம் நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ 0 to +1 தான் இருக்கணும். சரி, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? திஸ் டைம் வில் பி மினிமம். கரெக்டாக? அது எப்போ நடக்கும் அப்படின்னா when theta is equal to cos theta equal to 1. ஏன்னா 0.5 டினாமினேட்டரில் 0.5 வந்தால் என்ன ஆகும்? வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், if cos theta equal to 0.5, அப்போ என்ன ஆகும்? டினாமினேட்டர் டைம் இன்க்ரீஸ் தான் ஆகும், குறையாது. புரியுதா? ஸோ பேசிக்காக வந்து டைம் மினிமம் வரணும்னா t will be minimum. ஓகே, ஸோ t equal to minimum. ஓகே, t minimum occurs when w is equal to VBR. புரியுதாப்பா? ஸோ இந்த டைமில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த ஷார்ட்டஸ்ட் டைமில் A to B கிடக்குது. ஆனால் அப்படி கிடக்கணும் அப்படின்னா டீட்டா என்னவாக இருக்கணும்? காஸ் வந்து 0 வந்து 1 அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ என்னதுங்க? டீட்டாவோட வேல்யூ இஸ் 0. ஏன்னா அப்போ தானே காஸ் 0 1 ஆகும். காஸ் 0 இஸ் 1. ஸோ டீட்டா வில் பி 0. ஸோ பேசிக்காக நல்லா கவனிங்க. இப்போ தான் நான் அந்த டயக்ராமை வரையவே போகிறேன். இது வந்து நான் பாயிண்ட் A, இது ஆப்போசிட் எண்ட். கரெக்டாக? இப்போ இந்த டீட்டான்றது யார்? எந்த டைரக்ஷனில் பார்த்து போட்டை ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டாவோட வேல்யூ. டீட்டா 0னா என்ன அர்த்தம்? பேசிக்கலி இப்படி பார்த்து ட்ரைவ் பண்ணுறோம். ஏன்னா விபிஆர் இப்படி வந்துடும்ல. ஸோ எந்த டைரக்ஷனை பார்த்து நான் போட்டை ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் டு ட்ரைவ் த போட் இன் திஸ். புரியுதா இல்லையா? நான் போட்டை இந்த டைரக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும். புரிகிறதா? இந்த டைரக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும். கரெக்டாக? விபிஆர் நம்ம ட்ரைவ் பண்ணுற டைரக்ஷன். இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? யார்? ரிவரோட வெலாசிட்டி டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. கரெக்டாக? இப்போ என்னென்னா, என்னோடய போட்டோட வெலாசிட்டி நீங்களே பார்த்தோன்னே கெஸ் பண்ணலாமே. நான் வந்து போட்டை இந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன நடக்குது? ஷார்ட்டஸ்ட் டைம் நடக்குது. இங்கே தான் தீட்டா ஈக்குவல் டு 0. ரிவர் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரிவர் என்ன பண்ணுது? நீங்கள் காமன் சென்ஸோட யோசிச்சாலே இதை ஆன்சர் பண்ண முடியும். நான் போட்டை இந்த டைரக்ஷன் ட்ரை பண்ணுறேன், ரிவர் இந்த சைடு ஓடுது. ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வரும்? விபி. இட் வில் கம் சம்வேர் இயர். இது விபிஆர் வெக்டார் இப்படி இருக்குது. ஸோ போட்டோட வெலாசிட்டி என்ன ஆகும்? இட் வில் பி புஷ்டு டுவர்ட்ஸ் ரைட் பை த ரிவர். ஸோ விபிஆர் வந்து இந்த சைடு தான் வரும்.
ஓகேவா? இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, VBR is equal to என்னது? VB வெக்டார் மைனஸ் VR வெக்டார் இல்லையா? அப்போ VB வெக்டார் என்ன வரும் நம்மளுக்கு? VBR ப்ளஸ் VR. அதாவது நல்லா கவனிங்க, இந்த வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் ஆட் பண்ணால் எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் தான் என்னது? VB வெக்டார். புரியுதா? சரி, இது வந்து ஸ்டாண்டர்டுப்பா, ரிலேட்டிவ் வெலாசிட்டியிலேருந்து. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்? VB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VBR வெக்டார் ப்ளஸ் VR வெக்டார். புரியுதா? ஓகே. ஸோ இந்த ரெண்டு வெக்டார் நம்ம parallelogram law of vector addition படிச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல என்னென்னா இது வந்து என்னோடய VR velocity of river. நான் போட்டை எந்த டைரெக்ஷனில் ட்ரைவ் பண்ணுறேன்? VBR வெக்டார். நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறேன், VBR வெக்டார் ப்ளஸ் VR வெக்டார் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டார் எந்த டைரெக்ஷன் எங்கே இருக்கும்? The resultant vector will forms a parallelogram and it is between what? இந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டார் நடுவில் தான் போகுன்ற ஃபேக்ட் தெரியும்ல, ரைட்? சரி, இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, T மினிமம் அப்போது வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தெம்? VBRக்கும் VRக்கும் உள்ள ஆங்கிள் என்னது? இப்போ நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. VBRக்கும் VRக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் பிட்வீன் தெம் என்னது? 90 டிகிரியா? ஸோ அக்கார்டிங் டு ரிசல்டன்ட் வெக்டார் என்ன வரும்? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் VB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VBR ஸ்கொயர், parallelogram law of vector addition, 2VBR VR. அப்புறம் காஸ் என்ன வரும்? வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் VBR அண்ட் VR? 90 டிகிரியில் காஸ் 90. காஸ் 90 என்னது நம்மளுக்கு? 0 இல்லை. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ we are left with what? VB is equal to root of VBR square plus VR square. This is very very important result. அதாவது நான் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னது? போட் எப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் டைமில் போகும் அப்படின்னும்போது என்ன ஆங்கிளில் நான் போட்டை ட்ரைவ் பண்ணணும், டீட்டா ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிக்கல் நான் எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இது நம்மளோட ஜென்ரல் டைம் டேக்கனோட ஃபார்முலா, ரைட்டா? இந்த இதுக்கு எப்போ மினிமம் டைம் வரும்னா டினாமினேட்டர் மேக்ஸிமமாக இருக்கணும், விச் இஸ் +1. அப்போ நான் டைம் கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்டா? இதை நான் டயக்ராமாக ட்ரா பண்ணேன். அப்போ எனக்கு VBR வெக்டார் டீட்டா 0னால இப்படி பார்த்து போட்டிருக்கேன். இந்த டைரெக்ஷனில் நான் ட்ரைவ் பண்ணுறேன் போட்டு. இது என்னோடய ரிவரோட வெலாசிட்டி, இது என்னோட ரிவரோட வெலாசிட்டி, கரெக்டாக? இது என்னோட ரிவரோட வெலாசிட்டி. ஸோ பேசிக்காக நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலா படி VB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VBR ப்ளஸ் VR வெக்டார்னு எழுதலாமா? ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணுறேன், இது ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டாரை மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா parallelogram law of vector addition யூஸ் பண்ணுறேன். இங்கே காஸ் இஸ் 90. அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இந்த டேர்ம் வந்து 0. ஐ எம் லெஃப்ட் வித் ஒன்லி திஸ் டேர்ம். இந்த டேர்ம் எதுக்குன்னா இங்கே ஷார்ட்டஸ்ட் டைம் போகிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல் கேஸில் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து டீட்டா ஈக்குவல் டு 0ன்ற இம்பார்ட்டண்டான கண்டிஷன். இன்னொன்று வந்து என்னது? த டைம் மினிமம். இன்னொரு ஃபார்முலா என்னது? இது கீழே இருக்கு இல்லையா? VB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஏன்னா அது எல்லாமே மேக்னிடியூட்ஸு, வெலாசிட்டியோட போட்டோட மேக்னிடியூடு, VBRோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் ரிவரோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், கரெக்டா? சரி, இப்போ இங்கே வாட் இஸ் த ட்ரிஃப்ட்டு? நல்லா கவனிங்க, ட்ரிஃப்ட்டு எதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல. நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட் ட்ரெயினில் போனேன்னா ஆப்போசிட் ட்ரெயின்லேயே நான் போய் என்னோடய போட்டு போய் ரீச் ஆகிருக்கு. ஃபிசிக்கலாக பார்க்கும்போது VBR தான் டிசைட் பண்ணணும்னு சொன்னால் போட்டோட லொக்கேஷனை யார் டிசைட் பண்ணுறா? VB வெக்டார். VB வெக்டார் டேரெக்டாக எந்த சைடில் போய் நிற்குது? இப்போ VB வெக்டார் டேரெக்டாக இப்படி பார்த்து போகுதுப்பா. அப்போ போட்டு எங்கே போய் இருக்கும்? போட்டை நல்லா கவனிங்க, நான் போட்டை இந்த சைடு பார்த்து ட்ரைவ் பண்ணுறேன். ஆனால் இந்த ரிவர் வந்து எப்படி இருக்குது? இப்படி இருக்கிறனால ஃபைனலாக என்னோடய போட் எங்கே போய் நின்றுடுச்சு? என்னோடய போட் வந்து நேராக இங்கே போய் நின்றுடுச்சு. புரியுதா இல்லையா? நான் இப்படி பார்த்து ட்ரைவ் பண்ணுறேன், போட் இப்படி போய் நின்றுடுச்சு. சரி, வாட் இஸ் ஷிஃப்ட் ட்ரிஃப்ட்ன்றது என்னென்னா, வாட் இஸ் ட்ரிஃப்ட் இயர்?
இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னது ட்ரிஃப்ட்டு. நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு எக்ஸாக்டாக போயிட்டோன்னா ஆப்போசிட்டில் எக்ஸ் வில் பி 0. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னா இந்த லென்த்து தான் என்னது ட்ரிஃப்ட்டு. ட்ரிஃப்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரிஃப்ட்டை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடலாமா? What is drift? See, ட்ரிஃப்ட்டுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது ஃபார்முலா இருக்குல்ல. சி இதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா கரெக்டாக ட்ரிஃப்ட்டுக்கு. இதில் θ = 0ன்னு போடுங்க. ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் கேஸில் θ will be 0. அப்போ என்ன வரும்? VR minus VBR sin 0 W by VBR cos 0 கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும்? sin 0 is 0. இந்த டேர்ம் 1 ஆகிடும். ஸோ VR into புரியுதா இல்லையாப்பா? இதோட வேல்யூ 1. ஸோ திஸ் இஸ் மை ட்ரிஃப்ட்டு டியூரிங் வாட்? இந்த ஃபார்முலா எப்போ? டியூரிங் ஷார்ட்டஸ்ட்டு இன்டர்வல் ஆஃப் டைமில் போகிறதுக்கு. ஓகேவா? குட். சரிப்பா, இப்போது நெக்ஸ்ட்டு இது மூவ் பண்ணலாம். இப்போது ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வலுக்கான கேசஸ்லாம் பார்த்தோம். இது புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டயக்ராமில் நான் எங்கேயுமே விபியை காட்டல, பட் இப்போ காமிக்கிறேன் இல்லையா? ஏன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த விபி வந்து வரும். ரைட், சரி. இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, கண்டிஷன் when boatman wants to reach the point B. அதாவது ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் டைரெக்டாக அவன் எங்கே வாண்ட்ஸ் டு ரீச் வாட்? பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பி எங்கே இருக்குது? பாயிண்ட் பி இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு பாயிண்ட் ஏ. கரெக்டாக இல்லையா? Where boatman started its journey. ரைட் பா, குட். ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ வந்து நான் ஏலேருந்து ஆரம்பிக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு ஆப்போசிட்டாக பிக்கு போகணுன்னா எனக்கு என்ன கண்டிஷன்? நீங்களே எனக்கு சொல்லுங்கள், நல்லா கவனிங்க. இது ரிவர் வந்து எப்படி ஓடுது? விஆர் வெக்டார். நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. அவன் எங்கே போய் முடியணும் எனக்கு? எக்ஸாக்டாக போட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், போட்டை வச்சுட்டு நான் இந்த இடத்த போய் ரீச் பண்ணணுமா? எனக்கு அதே எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்கிட்ட போய் ரீச் பண்ணணும். அப்போ போட்டோட வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? போட்டோட வெலாசிட்டி வந்து போட் வில் டிசைட் த லொக்கேஷன். ஸோ போட் இப்படி இருக்கணும். ஆனால் நான் எந்த பக்கம் பார்த்து ட்ரைவ் பண்ணணும்? போட்டை ஏதோ ஒரு ஆங்கிள் θ0 பார்த்து ட்ரைவ் பண்ணணும். அதுதான் கண்டுபிடிக்கணும். விபிஆர்ன்றது கொஞ்சம் தள்ளி வரும். நான் இந்த டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணுறேன், பட் தண்ணி என்ன பண்ண ரிவர் இப்படி ஓடுறனால I am driving the boat in this direction, but I will reach finally point B. புரியுதா? இது வந்து டிரைவிங் டைரக்ஷன். அதுதான் டிரைவிங்னு சொல்லுவான், ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவான். ஓகே, நிறைய பேர் அதுக்கு சொல்லியிருந்தான். கரெக்டாப்பா? சரி, இப்போ இந்த θ0 எந்த டைரக்ஷனில் நான் ட்ரைவ் பண்ணால் எனக்கு எக்ஸாக்டாக இங்கே ஆரம்பித்ததில் போய் நேராக போய் முடிவேன் அப்படின்றதான் எனக்கு கேள்வி. அப்படி வரணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நான்?
ரைட். லெட்ஸ் see என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. ஷிஃப்ட் என்னவா இருக்கும்? ஷிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு ஷிஃப்ட்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு 0. ட்ரிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா கரெக்டு தானே, ஏலேருந்து நான் எக்ஸாக்டாக பிக்கு பண்ணணும்னா ட்ரிஃப்ட் 0. அது எந்த கண்டிஷனில் நடக்கும்? ஸோ என்னோடய ட்ரிஃப்ட் ஃபார்முலாவை நான் 0 போட வேண்டியது. ட்ரிஃப்ட் ஃபார்முலான்றது என்னது? இந்த ஃபார்முலா தானே, x is equal to VR minus BBR sin theta W by BBR cos theta. அதில் x is equal to 0ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? VR minus VBR sin theta. இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டேன். தீட்டா 0 x 0ன்னு போட்டேன். அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து என்னது? தீட்டா நீட் டு பி 0. எஸ். ஸோ நான் கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, எனக்கு ட்ரிஃப்ட் 0 வரணும். அப்போ நான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸ் என்ன ஆகணும்? 0 ஆகணும். பட் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் 0 ஆக முடியும்? சரி, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மாக பார்க்கணும். ஏன்னா இங்கே W VBRலாம் இருக்குது. தே கேனாட் கோ டு 0. W 0 ஆக முடியாது, VBR 0 ஆக முடியாது. அதே மாதிரி தீட்டா 0 ஆக முடியுமா? தீட்டா நாட் 0 ஆக முடியுமாப்பா? அதாவது எனக்கு காஸ் 0 இங்கே இன்ஃபினிட்டின்னு வரணும். அப்போ தானே இந்த டேர்ம் 0 ஆகும். அதாவது இந்த இடத்துல வந்து cannot be equal to இன்ஃபினிட்டி ஆக முடியுமா? அப்போ தானே இந்த டேர்ம் W கான்ஸ்டன்ட் VBR கான்ஸ்டன்ட், இந்த டேர்ம் டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா தான் இந்த டேர்ம் என்ன ஆகும்? இந்த டேர்ம் எப்போ 0 ஆகும்? when cos theta will need to be infinity. இது பாசிபிளா? நாட் பாசிபிள். இந்த கண்டிஷன் வரவே முடியாது. ஏன்னா காஸ் தீட்டா எப்போவுமே -1லேருந்து +1 வரைக்கும் தானே வரும். திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இது 0வே ஆக முடியாது. நாட் பாசிபிள்னு எழுதிட்டேன். அப்போ யார் 0 ஆக முடியும்? இந்த டேர்ம் தான் 0 ஆக முடியும். அப்போது ஈக்குவல் டு 0. Okay, I am left with this one. Theta naught என்ன வருது? Sin inverse VR minus VBR. கரெக்டா இல்லையாப்பா? யா, இந்த ஆங்கிள் அதாவது theta naught equal to sin inverse VR minus VBR. இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் தான் எனக்கு என்ன ஆகுது? இந்த ஆங்கிளில் தான் எனக்கு I am getting that this part. Okay, the drift is 0. ஸோ எவ்வளோ ஆங்கிளில் அவன் ட்ரைவ் பண்ணணும்? இந்த ஆங்கிள் தீட்டா நாட்டில் அவன் ட்ரைவ் பண்ணணும். புரியுதாப்பா? யா, குட். இப்போ நெக்ஸ்ட் we will discuss some points. இப்போ சம்டைம் வந்து இவ்வளோதான்ப்பா, இதுதான் கண்டிஷன்ஸு. இதில் டைம் டேக்கன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? டைம் டேக்கனோட ஃபார்முலா என்னது? டு கிராஸ் த ரிவர் W by VBR காஸ் தீட்டாவா? இதென்ன ஜென்ரல் ஃபார்முலா? இங்கே தீட்டா நான் என்ன போடணும்? தீட்டா நாட் அப்படின்னு போடணும், வேறு எதுவும் கிடையாது. டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவருக்கு அதுதான் ஃபார்முலா. ட்ரிஃப்ட் வந்து 0, டைம் டேக்கன் வந்து இதான். தீட்டா நாட் இங்கே கண்டுபிடிக்கிற தீட்டா நாட்டை இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? ரைட். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இருக்கட்டும். Now we discuss something. Sometime problemsல வந்து down the stream, the boat is going down the stream, the boat is going up the stream அப்படின்னு சொல்லுவான். ஓகே, எக்ஸ்ட்ராவாக இந்த பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Sometime they will use the word downstream. Down the stream, downstream அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, this means downstream அப்படின்னா என்ன அர்த்தம்? This means
This means boatman I'm sorry, this means the boatman roars என்ன அர்த்தம்? roars drives எல்லாம் ஒன்று தான். This means the boatman roars or drives his boat. அதாவது என்ன வெலாசிட்டி? VBR வெலாசிட்டி தானே டிரைவர் டிரைவ் பண்ணுறது along the river. along the river direction. இப்போ ரிவர் போகுதுல்ல, நல்லா கவனிங்க. இது நம்மளுக்கு ரிவர் எந்த டைரெக்ஷனில் போகுது? திஸ் இஸ் ரிவரோட டைரெக்ஷன். தண்ணி இப்படி ஓடுது, கரெக்டாக? தண்ணி இப்படி ஓடுது. இப்போ போட்மேன் இருக்கான்ல, அவனோட போட்டை வந்து இந்த டைரெக்ஷனில் ட்ரைவ் பண்ணுறான்னு வைங்க. ஹி இஸ் டிரைவிங் இஸ் போட் இன் திஸ் டைரெக்ஷன். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னது? அதாவது போட்மேன் ட்ரைவ் பண்ணுற வெலாசிட்டி தானே இது. அது போகிற டைரெக்ஷனும் ரிவர் போகிற டைரெக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் எனக்கு கண்டிஷன் தான் என்னது? அதுதான் என்ன சொல்லுவான்? டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து கேன் யூ ஃபைண்ட், இங்கே வந்து நம்ம விபி வெக்டார் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். விபி வெக்டார்ன்றது என்னது? விபிஆர் ப்ளஸ் விஆர் வெக்டார். இது ரெண்டுமே ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்கா? கோஆர்டினேட் சிஸ்டம் படி ரெண்டுமே என்ன டைரெக்ஷனில் இருக்குது? ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ விபிஆர் ஐ கேப் ப்ளஸ் விஆர் ஐ கேப். ஸோ இதில் வந்து நீங்கள் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி என்ன சொல்லலாம்? what I can say magnitude as, இப்போ ரெண்டுமே ஐ கேப்பா. இதுக்கு நான் மேக்னிடியூட் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது டவுன் த ஸ்ட்ரீம் அப்போது போட்டோட வெலாசிட்டி என்ன வரும்னா மேக்னிடியூட் விபிஆர் ப்ளஸ் விஆர். ஏன்னா மேக்னிடியூட் போட்டோம். திஸ் இஸ் ஏன்னா நீங்கள் இங்கே விபிஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், விஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதுதான் மேக்னிடியூட் இல்லையா? இதே டவுன் த ஸ்ட்ரீம் சொல்லுவான். இது டவுன் த ஸ்ட்ரீம். அப் த ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவான். அப் ஸ்ட்ரீம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவான். அப்போ என்ன அர்த்தம்? போட் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ரிவரோட வெலாசிட்டி இப்படி இருக்கா? போட்மேன் எந்த டைரெக்ஷனில் ட்ரைவ் பண்ணணும்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரைவ் பண்ணுவான். ரிவரோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரைவ் பண்ணணுன்னா அது என்னது? அப் த ஸ்ட்ரீம். ஸோ இதே மாதிரி பாயிண்ட்டை இங்கே இந்த பாயிண்ட்டை இதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க. அதாவது திஸ் மீன்ஸ் த போட்மேன் ரோர்ஸ் ஆர் டிரைவ்ஸ் இஸ் போட் அலாங் த ஆப்போசிட் டு ரிவர் டைரக்ஷன். இங்கே அலாங்குன்னு போட்டிருக்கேன்ல, அதை இந்த கேஸில் என்ன பண்ணிக்கோங்க? ஆப்போசிட் டு ரிவர் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கேன் யூ ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் விபி? விபின்றது என்ன எழுதலாம்? எப்படிப்பா எழுதுறது? இதே ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? ஆனால் இது வந்து டுவர்ட்ஸ் என்ன டைரெக்ஷனில் இருக்குது? விஆர் ஐ கேப். ஆனால் இது வந்து லெஃப்ட் சைட் பார்த்துருக்குல, அப்போ நான் என்ன எழுதணும்? மைனஸ் விபிஆர் ஐ கேப் அப்படின்னு எழுதணும் இல்லையா? ஸோ காமனாக ஐயை வெளில எடுத்திங்கன்னா என்ன வரும்? விஆர் மைனஸ் விபிஆர் ஐ கேப். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் போட்டிங்கன்னா என்ன வரும்? மேக்னிடியூட் போட்டிங்கன்னா வெறும் ஐ கேப் தான் இருக்குது. ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி வாட்? மேக்னிடியூட் போட்டு விஆர் மைனஸ் விபிஆர் போட்டாலும் ஒன்று தான், இல்லை விபிஆர் மைனஸ் விஆர்னு போட்டாலும் ஒன்று தான். மேக்னிடியூடில் தட் டசன்ட் மேட்டர். இப்போ ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்னு வரும்பா. ஸ்கொயர் இருக்கனால இது இந்த டேர்ம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்க. யா, ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ தான். விஆர் மைனஸ் விபிஆர்னாலும் ஒரே ஆன்சர் தான். விபிஆர் மைனஸ் மேக்னிடியூட் போட்டேன் நான். ரைட்டாப்பா? ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் வி நீட் டு நோ. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் கொஷின்னு. ரைட், என்ன கொடுத்துருக்கான்? ஸோ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதில் 4 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டாக போகலாம். ஓகே, a man can row a boat with velocity 4 km/h. அதாவது a man can row
a boat with 4 km per hour. Roar the boat அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே ரொம்ப கிளியராக பார்த்தோம். ரோர்னா என்ன அர்த்தம்? VBR அவன் கொடுத்துருக்கான் 4 km per hour in still water. கரெக்டாக VBR வந்து roar the boat in still water அப்படின்னு கொடுப்பான்னு சொன்னேன் இல்லையா? If he is covering a river where the current is 2 km per hour. கரண்ட்னா என்னது? ரிவரோட வெலாசிட்டியே சொல்கிறாங்க. கரண்ட் மீன்ஸ் சம்திங் விச் இஸ் மூவிங். இங்கே யார் மூவ் ஆகுறா? கரண்ட்னா இட்ஸ் சம்திங் மூவிங். இங்கே வாட்டர் கரண்ட் இருக்குது, வாட்டர் கரண்ட். ஸோ இப்போ என்னென்னா, இன் வாட் டைரக்ஷன் will his boat is headed? So in what direction will his boat be headed if he wants to reach a point on the other bank directly opposite to the starting point? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? போட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா ஏலேருந்து எக்ஸாக்டாக அவன் என்ன பண்ணுமா? இங்கே போய் ரீச் பண்ணணுமா? இங்கே போய் ரீச் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ட்ரிஃப்ட் என்னவாக இருக்கணும்? ட்ரிஃப்ட் வந்து 0வாக இருக்கும் இந்த கண்டிஷனில். நம்ம மற்றபடி எல்லா கேஸையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? θ0 is equal to sin inverse VR by VBR. இந்த ஆங்கிளில் நான் என்ன பண்ணணும்? என்னோடய போட்டை ட்ரைவ் பண்ணணும். இந்த VBR வெலாசிட்டியில் என்னோடய போட்டை ட்ரைவ் பண்ணுவேன். திஸ் வெலாசிட்டி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த போட்மேன் ட்ரைவ் பண்ணக்கூடிய வெலாசிட்டி இதுவாக தான் இருக்கும், விச் ஹி டிரைவ்ஸ். ஸோ இங்கே ட்ரைவ் பண்ணுறவன் நேராக எங்கே வந்து போட் ரீச் ஆகும்? VB இங்கே வந்து ரீச் ஆகும், B பாயிண்ட்டை. ஸோ இந்த இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் வாட் இஸ் VR? கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்குது, யூனிட்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மீட்டருக்கு மாற்றணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஸோ 1/2 சைன் இன்வர்ஸ் 1/2. எப்போ சைன் 1/2 வரும்? θ 30 டிகிரியாக இருந்தால் தான் என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சைன் இன்வர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, எந்த வேல்யூ ஆஃப் ஆங்கிளில் எனக்கு 1/2 வரும் சைன் வேல்யூன்னு அர்த்தம். சரி, சைன் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? எந்த வேல்யூ ஆஃப் θ0ல் சைன் θ0ல் எனக்கு 1/2 வரும்னு அர்த்தம். என்ன ஆங்கிளில் வரும்? 30 டிகிரியில் தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் டன். ஓகே, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சி, θ வந்து எவ்வளோ ஆங்கிள்? 30 டிகிரி வித் வெர்டிக்கல். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இப்போ நல்லா கவனிங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இவன் அது எதுவுமே கேட்கலாம். எந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணணும் மட்டும்தான் சொல்லி கேட்டிருக்கான். சில டைம் நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த ரிவர் போகிற சைட்லேருந்து எவ்வளோ ஆங்கிள்? அதாவது ரிவர் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது? ரிவர் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ரிவரோட டைரக்ஷன்லேருந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஆங்கிள் அது வந்து நான் ட்ரைவ் பண்ணணும். See, they are asking what direction I need to drive the boat. இப்போ with respect to the river direction, ரிவர் போகிற டைரக்ஷன்லேருந்து இது 90, இது 30. ஸோ ரிவர் டைரக்ஷனில், ஸோ with respect to river direction எவ்வளோ ஆங்கிளில் நான் ட்ரைவ் பண்ணணும்? at angle 120 degree we need to drive the boat. கரெக்டாக இல்லையா? ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? 30 டிகிரி சொன்னால் போதும். வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் போகிற டைரக்ஷன்லேருந்து 120, ஏன்னா இது 90, அது 30. புரியுதா? ரைட். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம். இஃப் த வித் ஆஃப் த ரிவர் இஸ் 4 km per hour. ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, இஃப் த வித் ஆஃப் த ரிவர் எவ்வளோ இருக்கான்? 4 km. How long will it make will the man takes to cross the river with the condition in the part 1? கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்க அதே கண்டிஷன் வச்சுட்டு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்குறான். டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? T is equal to என்னது? W by VBR cos θ தானே? இதானே டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். இப்போ 4 km வித் ஆல் த கண்டிஷன்ஸ், 4 km வித் ஆல் த கண்டிஷன்ஸ் இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்க சொல்கிறான். அங்கே θ என்னது? θ0 30 டிகிரியில் வித் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 km. VBR என்ன கொடுத்துருக்கான்? VBR வந்து 4 km per hour. இப்போ யூனிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா கிலோமீட்டர் செகண்ட்ஸில் போடல, நம்ம கரெக்டாக யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். காஸ் வந்து 30 டிகிரி. வாட் இஸ் காஸ் 30? √3/2. கரெக்டாக 4 கேன்சல் ஆகிடும், கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடும்.
ஸோ மேலே போச்சுன்னா என்ன வரும் 2 by √3 hour. This is the time taken. So what is √3 ஓட வேல்யூ 1.732 நம்மளுக்கு மைண்டில் ஞாபகம் வச்சுருக்கணும். யா ஸோ 2 by √3 is our answer. புரியுதாப்பா? ரைட். இப்போ அடுத்து தேர்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்கான்? In what direction should the boat be headed? Head the boat. Should he head the boat னா என்ன அர்த்தம்? எந்த டைரக்ஷனை பார்த்து அவன் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு தான் இதில் கேட்குறான். எந்த டைரக்ஷனை பார்த்து டிரைவ் பண்ணணும் அது மாதிரி தான் once again the question is coming. So in what direction should he head the boat if he wants to cover and cross the river in shortest time, and what will be the time? அதாவது ஷார்ட்டஸ்ட் டைமில் அவன் கவர் பண்ணணும்னா எந்த ஆங்கிளில் எந்த டைரெக்ஷனில் அவன் ட்ரைவ் பண்ணணும். ஹெட் த போட்னா என்னது? எந்த டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும்னு கேட்குறான். ஸோ இது ஷார்ட்டஸ்ட் டைமில் அவன் ரீச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் எந்த டைரெக்ஷனை பார்த்து போட்டை ஓட்டணும்? ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த டைரெக்ஷன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு 0. இந்த ஆங்கிளில் ட்ரைவ் பண்ணால் திஸ் இஸ் ரிவர். ஓகே, VB is equal to resultant of VBR and VR. இது ரெண்டுத்தோட அடிஷனோட ரிசல்டன் தான் இது. ஸோ ஃபைனலி இட் வில் ரீச் சம்வேர் இயர். இதுதான் என்னது? ட்ரிஃப்ட் இங்கே கேட்டிருக்கானா? கேட்கல. எந்த டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும்னு கேட்டிருக்கான். தீட்டா ஈக்குவல் டு 0 டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும். ஓகே, வேர்ட்டிக்கலுக்கு 0. வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் டைரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆங்கிளில் ட்ரைவ் பண்ணணும் என்னோடய போட்டை? 90 டிகிரி. But with respect to the vertical 0. ரைட்டா? What is the minimum time? Time என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்கிறான், கேட்குறான். W by VBR cos theta. Cos is theta is 0 here. VBR என்னது? W வந்து 4 kilometer. VBR is what? 4 kilometer per hour. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா you will have இது மேலே போச்சுன்னா என்ன வரும்? 1 hour அப்படின்னு வரும். ஸோ டைம் டேக்கன் டு இந்த ஷார்ட்டஸ்ட்டு டைம் வந்து சாரி எக்ஸாக்டாக ஷார்ட்டஸ்ட் டைம் வந்து இதுதான். கரெக்டாக 1 hourல you will cross. ரைட்பா? ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்கள். How long will it take to row 2 kilometers up the stream and then to his starting point? See, how long will it take him to row 2 kilometers up the stream and then back to his starting point? இந்த கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் தான், ஆனால் சொல்கிறத கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். How long will it take him to row what? 2 kilometers up the stream. Okay, up the stream na enna sonna nanu? What does mean by up the stream? Up the stream na enadhu pa? இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அப் த ஸ்ட்ரீம்ன்றது என்னது? இந்த பாயிண்ட்டுக்கு வர்றது எவ்வளோ கிலோமீட்ரு? 2 kilometers அப் த ஸ்ட்ரீம். இங்கேருந்து அப் த ஸ்ட்ரீம் 2 kilometers. அதுக்கப்புறம் என்னது? தென் பேக் டு இட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது என்னோடய எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் அப் த ஸ்ட்ரீம். ஏன்னா ரிவர் இப்படி ஓடிட்டுருக்கு. ரிவருக்கு டவுன் த ஸ்ட்ரீம்னா இது, அப் த ஸ்ட்ரீம்னா இது இல்லையா? ஸோ இங்கே என்ன ஸ்பீடு பார்த்தோம் நம்ம? வாட் இஸ் த ஸ்பீட் இயர்? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் வி ஹவ் டிரைவ்ட்? VBR minus VR. மேக்னிடியூட் போடுறோம். நீங்கள் அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, VR minus VBRனாலும் பிரச்சனை இல்லை, VBR minus VRனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ போத் ஆர் சேம். ஏன்னா மேக்னிடியூட் பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் கண்டிஷன் இல்லையா? இப்போ ஸ்பீட் ஆஃப் திஸ் போட் இங்கேருந்து இங்கே எஸ்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு இப்போ என்னென்னா எனக்கு வந்து டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். டு கோ அப் த ஸ்ட்ரீம். அப் த ஸ்ட்ரீம்னா என்னது? எஸ்லேருந்து ஈக்கு போகிறதுக்கு, எஸ்லேருந்து ஈக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈலேருந்து திரும்ப எஸ்ஸுக்கு டவுன் த ஸ்ட்ரீம்.
அப் த ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் டவுன் த ஸ்ட்ரீம். இது வந்து எந்த வெலாசிட்டி, இது எந்த கேஸுக்குப்பா இது? இந்த கேஸ் வந்து எஸ்லேருந்து ஈக்கு போகிறதுக்கான ஸ்பீடு. டவுன் த ஸ்ட்ரீம் போகிறதுக்கு என்ன ஸ்பீடு வரும்? டவுன் த ஸ்ட்ரீம் போகிறதுக்கு என்ன ஸ்பீடு? அது விபிஆர் ப்ளஸ் விஆர் தானே, ஆட் ஆகும்ல. ஏன்னா போத் ரெண்டு பேருமே சேம் டைரெக்ஷனில் போகும். கரெக்டாக? நான் ஒரு டயக்ராம் தான் போட்டிருக்கேன்ப்பா, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எஸ் டு இ, இ டு எஸ் வந்து இந்த கேஸு. இது வந்து இலேருந்து எஸ் போகிற கேஸ். சரி, இப்போ என்ன வரும்? வாட் வில் கம் ஹியர்? இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடலாமா? எவ்வளோ டிஸ்டன்ஸு? 2 கிலோமீட்டர். எவ்வளோ ஸ்பீடில்? அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. வாட் இஸ் விஆர், வாட் இஸ் விபிஆர் கொடுத்துருக்கான்ல கொஸ்டினில். எல்லாமே கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக மைனஸ் பாசிட்டிவ் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இங்கே விஆர் நான் இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். இதனாலும் பாசிட்டிவ் வேல்யூ வரணும் மேக்னிடியூட்டுக்குனால. ஸோ விஆர்ன்றது என்னது? 2 கிலோமீட்டர் பர் ஹவர் மைனஸ் விபிஆர் என்னது? 4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா ஸ்பீடுன்றது பாசிட்டிவ் வேல்யூ, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? அதே 2 கிலோமீட்டர் அப் த ஸ்ட்ரீம், டவுன் த ஸ்ட்ரீம். இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடு? 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ப்ளஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹவர். மேக்னிடியூடு தான் இது, தேர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ பிரச்சனை இல்லை, மேக்னிடியூட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வரும்? இப்போ இங்கே வந்து -2 km/hr வரும். -2 km/h. மேக்னிடியூட் போட்டனால பாசிட்டிவ் அது. ஸோ யூ வில் ஹேவ் 1, இங்கே யூ வில் ஹேவ் 1 hour. இது 6 ப்ளஸ் 2/3 hour அப்படின்னு வரும். 1 hour ப்ளஸ் 2/6 வரும்பா, which is 1/3. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? 4/3 hour. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 hour, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 1/3 hours. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அபவுட். இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் we have discussed. அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா, நீட்டில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ரைட், கவனிங்க. see stream of river swimmer, speed of a swimmer. கொஸ்டினை படிங்கப்பா, நீங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ராப்ளம் வச்சு இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். see speed of the swimmer in still water. speed of the swimmer in still water னா யாரோட ஸ்பீட் அது? விபிஆர். கரெக்டாக விபிஆர் 20 meters per second still waterல. the speed of river water அப்படின்னு கொடுத்துங்க. அது வந்து என்னது நம்மளுக்கு? விஆர். and is flowing towards east. ஈஸ்ட்னா என்னது? இது நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, and this is east. and is flowing due east. if he is standing on the south bank, so இப்படி ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சவுத் பேங்க்கில் இருக்கான, திஸ் இஸ் சவுத் பேங்க் அண்ட் திஸ் இஸ் நார்த் பேங்க். பேங்க்னா ஒன்றும் இல்லை, கரையை தான் அப்படி சொல்கிறான். ஓகே, த ஷோர். ஸோ இஃப் ஹி இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த சவுத் பேங்க் அண்ட் விஷஸ் டு கிராஸ் த ரிவர் அலாங் த ஷார்ட்டஸ்ட் பாத், த ஆங்கிள் அட் விச் he need to make his strokes. ஷார்ட்டஸ்ட்டு பாத். ஷார்ட்டஸ்ட் பாத் எப்போ வரும்? ஷார்ட்டஸ்ட் பாத்துன்றது என்னதுப்பா? எந்த ஆங்கிளில் அவன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். த ஆங்கிள் அட் விச் இட் நீட் டு மேக்ஸ் இஸ் ஷோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்த். இது வந்து நார்த்து சவுத் டு நார்த், இது நார்த்தோட டைரக்ஷன். எவ்வளோ ஆங்கிளில் அவன் என்ன பண்ணணும்? ட்ரைவ் பண்ணணும். அந்த டீட்டா நாட்டை கேட்குறான். ஓகே, டீட்டா நாட்டோட வேல்யூ என்னது? சைன் டீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இட்? என்ன ஃபார்முலா நம்மளுக்கு இருந்துச்சு? VR by
VBR கரெக்டாக VR by VBR ஆன்சர் என்ன வரும் VR by VBR ஸோ VR என்னது நம்மளுக்கு 10 VBR வந்து 20 ஸோ பேசிக்கலி 1/2 ஸோ theta will be equal to what 30 degree எப்போ சைன் 30 degree வரும் ஸோ 30 degree என்னது நார்த்துலேருந்து இது எந்த சைடு இருக்குது பா இது நார்த்பா நார்த்துலேருந்து இது எந்த சைடு இது வெஸ்ட்டா ஈஸ்டா வெஸ்ட்டு தானே ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் கரெக்டாக ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் see width of the river is 1 kilometer width of the river is 1 kilometer W கொடுத்துட்டான் இந்த ப்ராப்ளமில் 1 kilometer velocity of the boatன்னு கொடுத்துட்டான் வெறும் VB கொடுத்துருக்கான்னு அர்த்தம் வெறும் எதுவுமே மென்ஷன் பண்ணல velocity of boatனா அவன் VBR கொடுத்துருக்க மாட்டான் VB தான் கொடுத்துருப்பான் the boat covered the width அதாவது the boat covered the width of the river in shortest time மினிமமில் கவர் பண்ணியிருக்கான் T மினிமம் வந்து என்னது W by VBR தானே இதோட வேல்யூ எவ்வளோ 15 மினிட்ஸில் கொடுத்துருக்கான் ஹவர்ஸ்க்கு மாற்றிடலாமா ஏன்னா ஆப்ஷன் பாருங்கள் ஹவர்ஸில் இருக்குது ஸோ மினிட்ஸில் இருக்குது அதை எப்படி ஹவர்ஸ்க்கு மாற்றுவீங்க ஸோ 15 by hours கரெக்டா ஸோ தென் த வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் ஸ்ட்ரீம் அவன் என்ன கேட்குறான் VR என்னன்னு கேட்குறான் எப்படி கண்டுபிடிக்கிறது எஸ்ப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது சரி உங்களுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் என்னென்னா அதை படிக்கும்போது சரி நான் எந்த டைரெக்ஷனை பார்த்து என்னோடய போட்டை ட்ரைவ் பண்ணணும்னா VBR பார்த்து ட்ரைவ் பண்ணணும் ஷார்ட்டஸ்ட் டைமுக்கு போட் வில் ரீச் சம்வேர் இயர் VB river இந்த டைரெக்ஷனில் இருக்குது ஸோ ஐ டோல்ட் சம் ரிலேஷன் தட் இஸ் VB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை ப்ரூவ் கூட பண்ணேன் இல்லையா VBR ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஏன்னா இது ரெண்டுத்தோட ரிசல்ட்டுன்னு தான் இது ஸோ VR ஸ்கொயரை நம்ம இங்கேருந்தே எடுத்துக்கலாம் VB ஸ்கொயர் மைனஸ் VBR ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் VBயை VB ஏற்கனவே கொடுத்துட்டான் VBR எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த டேர்ம்லேருந்து கண்டுபிடிக்கலாமா வாட் இஸ் VBR 60 by 15 into width of the river என்னது 1 kilometer எல்லாமே ஹவர்ஸில் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் எனக்கு ஆன்சர் வரும் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்பா ஓகே யா எவ்ரிதிங் இஸ் ரைட் ஸோ VBR என்ன வருது VBR உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏன்னா VB we already know என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு சரி நம்மளுக்கு இது வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும் ஓகே this is hour ஸோ 4 கிலோமீட்டர் பர் ஹவர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் VR சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னது இதுக்கு 5 ஸ்கொயர் அதாவது எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு பிளைண்டாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது இல்லைனா எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் வரும் ஓகே ஃபைனல் ஆன்சர் வந்து 3 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வருது புரியுதாப்பா நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம் என்ன கொடுத்துருக்கேன் அடுத்து திஸ் இஸ் ஆப்ஷன் 1 இப்போ அடுத்து பர்சன் எய்மிங் டு ரீச் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் ஆன் த பேங்க் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் ஸ்விம்மிங் ஸோ ஒருத்தன் என்ன பண்ணுறானா எக்ஸாக்டாக ஆப்போசிட் சைடை ரீச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறானா ஒருத்தன் ஆப்போசிட் சைடை ரீச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறானா இஸ் ஸ்விம்மிங் வித் அ ஸ்பீட் ஆஃப் வாட் அவன் எவ்வளோ ஸ்பீடில் ஸ்விம் பண்ணுறானா he is swimming with a speed of 0.5 இங்கே போட்டுக்கு பதில் இங்கே ஸ்விம்மர் ஓகே 0.5 meters per second எவ்வளோ ஆங்கிள் வித் டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் அதாவது டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் ஓகேவா டைரக்ஷன் ஆஃப் வாட்டருக்கு சரி இது டைரக்ஷன் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளோ ஆங்கிளா டைரக்ஷன் ஆஃப் ஆங்கிளுக்கு 120 டிகிரி இல்லையா 120 டிகிரின்னு கொடுத்துருக்கான் அப்போ இது 90னா இது 30 கரெக்ட் ஸோ திஸ் இஸ் VBR அவன் எந்த இடத்த போய் ரீச் பண்ணணும் திஸ் இஸ் VB ஸோ the person aiming to reach exactly the opposite point at the back of the stream is
swimming with a speed of 0.1 meters per second at an angle of 120 with the direction of flow. Find the speed of water in the stream. ஸோ அவன் பேசிக்காக என்ன கேட்குறான், விஆர் கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது? சி, அதாவது இங்கே வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, சி இஸ் ஸ்விம்மிங். சி ஸ்விம்மிங் வித் ஸ்பீடு அப்படின்னு கொடுத்துருக்கான். அது விபிஆர் இருக்குமா இல்லை விபிஆராக இருக்குமா? இஸ் ஸ்விம்மிங் வித் ஸ்பீட் ஆஃப் விபிஆர். ஏன்னா அந்த இங்கிலீஷில் தான் அதில் அர்த்தம் உண்டு. ஸ்விம்மிங் வித் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டான். அது விபிஆர் இருக்குமா விபிஆராக இருக்குமா? வாட் இஸ் யர் ஐடியா? சரி, அவன் வந்து ரோரிங் அப்புறம் ஸ்டிரரிங் இது மாதிரி எந்த வேர்டுமே யூஸ் பண்ணல. அவன் வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி ஆர் ஆக்சுவல் வெலாசிட்டி அது மாதிரி எந்த வேர்டுமே யூஸ் பண்ணல. He is just saying the person aiming to reach exactly opposite point on the bank of the is streaming with the speed of swimming with the speed. Swimming speed நல்லா கவனிங்க. ஸ்விம்மிங் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல அவன் வந்து விபிஏ கொடுக்கலையாம். இஸ் கிவன் விபிஆர் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து விபி கொடுக்கலையாம், விபிஆரை கொடுத்துருக்கானா. அந்த ஸ்விம்மரோட ஸ்பீடுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டா வித் ரெஸ்பெக்ட் டு த ரிவரா அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. சி, நம்ம வந்து எவ்வளோ தூரம் கிளியராக படிக்க முடியுமோ படிச்சிட்டோம் தியரியில். ஓகே, நான் ரொம்ப கிளியராக ஆக்சுவல் அப்சல்யூட் இதெல்லாம் சொல்லுவான்ற சொன்னேன். ஆனால் இது மாதிரி வந்து எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் ஸ்விம்மரோட வெலாசிட்டி அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ரிவரா வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டான்னு சொல்லணும்ல, அதை அவன் சொல்லவே இல்லை. அப்போது இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து 1999 கேட்டிருக்கான். அப்போ அந்த டைமில் அது வந்து ஒரு கரெக்டாக அது பாயிண்ட் அவுட் பண்ணல. ஸோ விபிஆராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை வச்சு தான் சொல்யூஷன் போட்டிருக்கான். நான் விபின்னு எடுத்துக்க முடியாது, இதில் விபிஆர்னு வச்சு போட்டிருக்கான். மற்றபடி இப்போ உள்ள பேப்பர் இது 1999 உள்ளது, பட் நீட்டில் உள்ளது. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் டைமில் அது கரெக்டாக வரும். ஸோ அவன் எதுன்னு கொடுக்கல, பட் இங்கே வந்து ஸோ இட் இஸ் கிளியர் நவ். ஸோ இது மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் சைன் தீட்டா நாட் என்னவாக இருக்கும்? விஆர் மைனஸ் விபிஆரா? விஆர் தான் கேட்குறான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? This is 0.5 sin 30 degree. ஏன்னா இந்த ஆங்கிள் தானே வேணும் நம்மளுக்கு, 30 degree. Sin 30 is what? 1/2, which is 1/4 kilometer per hour. இல்லை மீட்டர்ஸ் per second. மீட்டர்ஸ் per second கொடுத்துட்டான்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மீட்டர்ஸ் per second. This is VR. So VR is equal to what? என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஏன்னா சரி, அது மாதிரி ப்ராப்ளம்ஸு சம்டைம் கொடுக்காமே இருக்கும். அதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். பட் இது 1999 ஓகே, இட் இஸ் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, குட். இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தியரியும் ஓரளவு புரிஞ்சிருக்கும், டீசெண்டாக புரிஞ்சிருக்கும், ப்ராப்ளம்ஸும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஸோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து எஸ் ஃபஸ்ட் டைம் சில பேருக்கு வராது. ஆனால் இதை நீங்கள் கான்செப்ட்ஸ் நான் சொன்னதை ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ண போனால் திஸ் வில் பி யுவர் கண்ட்ரோலில் தான் இருக்கக்கூடிய டாபிக் தான் இது. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. பாய்.